இந்த கீதைங்கிறது என்னன்னா அவர் பகவானுடையதான வாயினால சாட்சாத்தாக வந்ததுனால இதுக்கு கீதம்னு பேரு. பகவான் விபவாவதாரத்துல, விபவாவதாரம்னா மனுஷனாக நம்மள மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு அவதாரம் எடுத்து மனுஷனாகவே வாழ்ந்த அந்த சமயத்துல பகவான் பலவிதமாக இருக்கார். பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சையாக இருந்துருக்கார். பரம் வியூகம் எல்லாம் நமக்கு கண்ணுக்கே புரியாது. விபவங்கிறது ராமகிருஷ்ணாத்தியவதாரங்களா போல நம்மளை போல மனுஷனாகவே வாழ்ந்து மனுஷனுடைய தர்மத்தையே அனுஷ்டிச்சிருந்து வாழக்கூடியதான தர்மத்துக்கு விபவாவதாரம்னு பேரு. அது ராமகிருஷ்ணாத்தியவதாரங்கள். இந்த விபவாவதாரங்கள்ல கூட பகவானுக்கு மாத்திரம் அவன் பூர்ண குணத்தம்னு சொல்றது. வீரிய சக்தி ஞானபல வீரிய ஞானபல வீரிய ஐஸ்வர்யாதி இந்த ஷட்குண்ய பரிபூர்ணனாக இருக்கான் விபவத்துல கூட அப்படிங்கிறதாக சொல்றது. ஆக கூட இந்த பகவான் விபவ அவதாரத்துல நம்மள மாதிரி மனுஷனாக அவதாரம் எடுத்து ஷட்குண்ய பரிபூர்ணத்தை தன்னிடத்துல வச்சுண்டு கொண்டு அவன் என்ன பண்றான்னா, என்ன கீதாமிருதம் மகத்து பெரிய இந்த பகவத்கீதை எதுக்கு பண்றான்னா லோகோபகாரத்துக்காக இந்த கீதை பகவத்கீதைங்கிற இந்த இந்த ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடியதான பாரதத்துல இந்த கதாரூபமா வரக்கூடியதான இந்த போர்ஷனை நமக்கு சொல்லி கொடுக்குறார். சாதாரண இருக்கக்கூடியதான மற்ற ஜனங்களுக்காக உபகாரத்துக்காக. அந்த எதை போலன்னா ஒரு மாட்டுண்டே இந்த அதனுடையதான சாராம்சமான அந்த பாலை நம்ம வாங்கி சாப்பிடணும்னா அந்த மாடு எப்படி இருந்தா சாட்சாத்தாக பாலை டக்குன்னு கொடுக்குமான்னா தன்னுடைய கண்ணுக்குட்டியை தான் பார்த்த உடனே தன்னால அதுக்கு என்ன பண்ணுவோம்னா மற்ற கண்ணுக்குட்டியும் கண்ணுக்குட்டியா இருந்தா கூட தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அந்த பால் சுரக்கிறாப்புல பார்த்தன்கிற அந்த அர்ஜுனனை முன்ன நிற்க வச்சு, அதாவது யுத்தத்துல முன்னாடி நிற்க வச்சு பார்த்தனை வச்சனா நினைச்சுண்டு எப்படி ஆனது வச்சமானது வச்சத்தை நினைச்சுண்டு மாடு ஆனது பாலை தன்னால சுரக்குமோ அதே மாதிரி இந்த சாரார்த்தங்கள் அத்தனையும் என்ன அத்தனை சாரமா இருக்கக்கூடியதான அர்த்தனங்களையும் நம்ம மாதிரி இருக்க ஆளுக்காக பிரார்த்தனையை கண்ணாக கற்று என்ன வச்சுக்கிண்டு நமக்காக இந்த விஷயத்தை பூர சொல்றார். கிட்டத்தட்ட இந்த 700 ஸ்லோகங்கள் 18 அத்தியாயங்கள். 18 அத்தியாயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடியதாவது 3வது அத்தியாயம் மாத்திரம் அந்த கர்மயோக அத்தியாயம். அத 3 ஷட்கம்னு சொல்லுவா. என்ன அந்த 3 ஷட் அதாவது மொத்தம் 18க்கும் அதாவது சம்ஹிதோபனிஷத்தும் சொல்லக்கூடியதான அந்த ஈஷாவாசியோபனிஷத்துலயும் 18 ஸ்லோகங்கள். இந்த ஒரு அத்தியாயத்துக்கும் அந்த ஈஷாவாசியோபனிஷத்துல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அத்தியாயத்தை சொல்றது நான் சொல்லுவா. அதே மாதிரி இந்த கீதாசாரத்தினுடையதான அம்சத்தை ஒரு மதத்துக்காராலையும் அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அப்படியாக பல மதத்துக்காராலும் இது அதாவது துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத இந்த சித்தாந்தபரமாக இருக்கக்கூடியவா பண்ணக்கூடிய வியாக்கியானங்களையும் தவிர லௌகிகமா பல பேர் பலவிதமான வியாக்கியங்கள் பண்ணியிருக்கா. அப்ப நம்ம இதுல பெரும்பாலும் நம்ம படிக்க வேண்டியதானது என்னன்னா சாட்சாத்தாக இருக்கக்கூடியதான அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் ரெண்டும் கலந்து இந்த இடத்துல நம்ம புத்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த புத்தகத்துல இருக்கிறது என்ன உண்டோ அதை என்னால கிரகிச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றேன். அதனால இந்த 3வது அத்தியாயத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னால் 3வது அத்தியாயத்தினுடையதான விஷயம் அதாவது அசக்தியா லோகரக்ஷாயி குணேஷ்வாரோப்பிய கர்த்திருதாம் சர்வேஸ்வரேவான்யஸ்ய உக்தா திருதீயே கர்ம காரியதா. 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை பத்தி சொல்றார். லோகரக்ஷாயி அசக்தியா லோகரக்ஷாயி, அதாவது மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதுல ஆடு மாடுகளுக்கு கூட தன் குழந்தையை காப்பாத்துறதுங்கிறது சுதர்ம ரட்சணமா இருக்கு. மாடு பண்ணப்பட்டதால ஒரு கோழியோ குஞ்சோ எதுவா இருந்தாலும் தான் ஒரு குஞ்சம் இருந்தாச்சுன்னா அந்த குஞ்சம் தானே என்ன பண்றது, அதுக்கு எப்படி சாப்பாடு பண்ணி என்னன்னா அது ஆகார நித்ரா வேமை துணைச்சா அது எல்லாருக்கும் சமானம் இல்லையா. அதனால அதுகளுக்கு கூட என்னன்னா ஒரு புழுவா இருந்தா கூட தன்னுடைய குஞ்சம் அதை காப்பாத்துறதுங்கிறது அதுக்கு ஒரு தர்மமா இருந்துட்டு இருக்கு. அதுகளுக்கு சாஸ்திரமோ விதி நிஷேதமோ எதுவும் கிடையாது. இருந்தாலும் அதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அதுல சகல ஜாதிகளுக்கு இன்ன ஜாதிக்கு இன்ன வித்தியாச பேதம் இல்லாத கர்த்தவியம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கர்த்தவியத்துல என்னன்னா விதி நிஷேத ரூபம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு இருக்கு மனுஷனா பிறந்தவனுக்கு. அது கேவலம் இந்த ஜாதிக்காதான் அப்படின்னு சொல்லாத பிடிக்கு சகல பேருக்கும் சகல விதமான கர்த்தவியம் இருக்கு. அவாளுக்கு ஏத்த மாதிரி சிலருக்கு கர்த்தவியங்கள் ஜாஸ்தி இருக்கு, நியமங்கள் ஜாஸ்தி இருக்கு, சிலருக்கு நியமங்கள் குறைவா இருக்கு. மொத்தம் கர்த்தவியம்னு ஒண்ணு உண்டு, விதி நிஷேதங்கிறது உண்டு. ஒருத்தனை அடிக்காத பொய் சொல்லாத அப்படிங்கிற இந்த நிஷேதம் எல்லாம் இருக்குன்னா
இந்த ஜாதிக்கு தான் உண்டு, இந்த ஜாதிக்கு தான் இல்லைன்னு கிடையாது. சகல பேருக்கும் இந்த சாமானிய, அதாவது சொசைட்டலாக இருக்கக்கூடியதான சில விவகாரங்கள் இருக்கும் இல்லையோ, அது சகல பேருக்கும் உண்டு. அதுல ஜாதியில நாம் பெருசுன்னு சொல்லிட்டோம்னா அவளுக்கு நியமங்களும் ஜாஸ்தி. அவளுக்கு நீ சாப்பிடக்கூடாது, பட்னி இருக்கணும், அதை பண்ணணும், இந்த மாதிரி சில நியமங்களும் ஜாஸ்தி. அதுல ஜாதியில மேற்பட்டு நம்ம இருக்கோம்னு சொன்னோம்னா அது அவளுக்கு ஏத்த மாதிரி நியமங்கள் அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கு. அதனால பகவத்கீதை ஒரு பொதுவான கிரந்தம். எந்த ஜாதி இட்டு சொல்லா போனா கூட அவளுக்கு தானே ஒரு கர்த்தவியங்கள் இருக்கு. அந்த கர்த்தவியம் தான் என்னன்னா மனுஷனுக்கு கர்மயோகத்துல சேர்றது. அந்த கர்த்தவியத்துல என்னன்னா சிலது விதி ரூபமாயும் இருக்கும், சில காமிய கர்மா ரூபமா இருக்கும், சிலது நிஷேத ரூபமாயும் இருக்கும். ஆனாலும் இந்த கர்மாவை பண்ணலைன்னா பிரத்யவாயம் வரக்கூடியதானது நித்திய கர்மா. சிலது பண்ணினா உனக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லக்கூடியது சிலது காமிய கர்மாவிலையும் இருக்கு, நம்முடைய நித்திய கர்மாவிலையும் சேரும். அகரக சந்தியாமுபாசிதாங்கிற இந்த காரியம் இருக்க எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் லோகரக்ஷார்த்தம் பண்ணக்கூடியதான இந்த அதாவது காயத்ரி மந்திரோபதங்கிறது என்னன்னா லோகத்துல இருக்கக்கூடியதான சகல பேருக்கும் சௌக்கியத்தையும் நல்ல புத்தியும் கொடுங்கிறதாக காயத்ரியுடையதான இதை எல்லாரும் பண்ணணும்னு இருக்கு. அதாவது திரைவர்ணிகாலும் பண்ணணும். அந்த திரைவர்ணிகால் பண்ற இந்த ஒரு உபாசனை காயத்ரி உபாசனை இருக்குன்னா யார் இதுல இந்த விதியில ஏற்படாத மத்தவாள் இருக்காளோ இல்லையோ அவளுடையதான ஒரு சௌகரியத்துக்காகவும் சேர்ந்து இவன் பண்றான். மத்தவாளுக்கு இது இல்லையே அவன்னு கேட்டோம், நான் பண்ணக்கூடாது, உங்களுக்கு இது பண்ணாதையே இவாளுடையதான, அதாவது யார் பண்றாளோ பண்றவாளுடையதான புண்ணிய பலம் அவளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுறது. இது சொசைட்டலா பண்ணக்கூடியதான காரியம். அதே மாதிரி பிரம்மயஜம்னு ஒண்ணு, அது திரைவர்ணிகாலுக்கு பிரம்மத்துல அதிகாரம், வேதத்துல அதிகாரம். திரைவர்ணிகால் பண்ண தஸ்ய அதுக்கு என்ன, இது என்ன 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 ஹவிஹி என்ன அதனுடையதான பலன்னா வித்யதி வருஷத்தி அப்படின்னு லோகத்துல ஜலங்கள் வருஷிச்சு காலாகாலத்துல பயிர் பண்ணி சுலபமாக எல்லாருக்கும் பசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கான அன்னபானாதி விவகாரங்கள் உண்டாக்குறதுக்காக திரைவர்ணிகாலுக்கு இந்த பிரம்மஜாதிகள் காரியம்லாம் விகிதமான காரியம். இது என்னத்துக்கு சொல்றோம்னா யாருக்கு விதிச்சிருக்கோ அவ பண்ணினாலே விதி இல்லாதவாள் இதுக்கு உட்படாதவாளுக்கும் அதனுடையதான ஒரு சௌகரியமானது ஒரு சுக பலமானது போய் சேர்றதுங்கிறதாக தாத்பரியம். அதனால நான் ஒரு கர்மா பண்றேன், அந்த கர்மா எனக்கு மாத்திரம்தான் பலன் எல்லாம் பொதுவாக இருக்கக்கூடியதான கர்மாவில பொதுவாக எல்லாருக்கும் பலன். ஆனா இந்த தனியா யாருக்கு இந்த கர்மா விதிச்சிருக்கோ அவன் பண்ணலைன்னா அவனுக்கு பாவம். இது சொசைட்டலா இருக்கக்கூடிய கர்மா, சொசைட்டில எல்லாருக்கும் ஒரு சௌகத்தை உண்டு பண்ணக்கூடிய கர்மா. ஆனால் எவனுக்கு இந்த கர்மாவை விதிச்சிருக்கோ அவன் அந்த கர்மாவை பண்ணலைன்னா அவனுக்கு பாவம் வருது. ஆக மொத்தம் என்னன்னா இந்த கர்ம யோகத்தை நாம் பண்ணி அவன் எதுக்கு சௌக்கியத்தை பண்ணணும், அப்படி அசௌகத்தை அடையணும், மத்தவன் எதுக்கு சௌகத்தை அடையணும் நம்ம நினைக்கலாம், குதர்க்கமா நினைக்கலாம். ஆனா அது இந்த மாதிரிதான் அந்த சொசைட்டியினுடையதான ஒரு கட்டுப்பாடு, சொசைட்டியினுடையதான ஒரு நியமம். அதை நம்ம மீறி பண்ண முடியாது. ஆக மொத்தம் என்னன்னா நமக்கு ஒரு கர்மா விகிதமா இருக்கு. அந்த விகித கர்மாவுக்கு என்ன புண்ணிய பாபம் பலம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ எல்லாம் இருக்கு. மொத்தம் இந்த கர்மாவை நம்ம யதாவத்தாக அனுஷ்டிக்கணும். அதாவது செய்யணும், முடிந்த வரைக்கும் நம்மளால அந்த காரியத்தை செய்யணும். அப்படி நாம செய்யற போது என்னன்னா இந்த கர்மாவனால நமக்கு தனியாக ஏதான ஒரு பலன் அதுல வருங்கிற மாதிரி சில வாக்கியங்கள்ல இருந்தால் அந்த பலனை என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் இஷ்டப்பட்டு நான் அனுபவிக்கிறதுக்காக நான் இந்த கர்மாவை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கர்மாவை நான் பண்றேன், பகவான் நமக்கு இந்த காரியத்தை பண்ணணும்னு எனக்கு விதிச்சிருக்க, இந்த விதிச்ச கர்மாவை நான் பண்றேன், இதனால வரக்கூடியதான என்ன புண்ணியமோ இந்த பாப்பமோ இது பகவானுடையதான முகோல்லாசத்துக்காகவும் அவனுடைய திருப்திக்காகவும் நான் பண்றேன், இந்த எந்தவித பலமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இந்த கர்மாவை பண்றதுக்கு பாருங்க. அந்த கர்மாவை பண்றதுதான் கர்மயோகம்னு பேர். பலசங்க ரகிதமாக, பலசங்கம்னா எந்தெந்த ஒரு கர்மாவுக்கும் ஒரு நல்லது உண்டு. அந்த நல்லது இருக்கானால் அந்த நல்லது எனக்கு இந்த கர்மாவனால வரக்கூடியதான பலன்ல நான் ஆசைப்பட்டு பண்ணல, இந்த நல்லது எனக்கு வேண்டாம், பகவானுடையதான திருப்திக்காக நான் அவனுடைய விதியா இருக்கிற காரணத்தினால ஒரு ராஜா ஒரு கட்டளை இட்டான். கட்டளை இட்டதை அவன் அப்படியே பிரஜை செஞ்சான்னா ராஜாவுக்கு மனசுல சந்தோஷம் ஏற்படுறது. ஆனால் அந்த பிரஜைகளுக்கு பிற்காலே அவள்கிட்டதான வரி மூலமாக அவளுக்கு பிரஜா ரட்சணமாகவும் பிரஜா சௌகரியத்துக்காகவும் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணித்தரான். அதே மாதிரி பகவான் திருப்தனாக கொண்டு சர்வ ரட்சணங்களுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் இவனுடையதான ஒரு ரட்சணோபாயமாக இருந்து கொண்டு இவனுடைய காரியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிண்டு அவன் என்ன பண்றான், சொஸ்மே சுப்ரீதே ஸ்வயமேவ அப்படின்னு அவன் பகவானுடையதான பிரீத்திக்காக அவனே இந்த பிரீத்தியை அடைஞ்ச காரணத்தினால, பிரீத்தியை எப்படி ராஜாவுக்கு கையில எலும்பிச்சம்பழத்தை கொண்டு போனா அதனால திருப்தனான கொண்ட ராஜாவை எல்லா காரியத்தையும் எல்லா பலனையும் நமக்கு இஷ்டப்பட்டதான அத்தனையும் செஞ்சு கொடுக்குறானோ அதே மாதிரி பகவான் நமக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறான். அப்படிங்கிறது கர்மயோகத்தினுடைய தாத்பரியம். இதுல கிட்டத்தட்ட கர்மயோகத்துல இந்த விசிஷ்டாத்வைத அத்வைதம் ரெண்டும் ஒண்ணுதான். இதுல
அவ கர்மாவை எப்படி அனுஷ்டிக்கிறா, கர்மா விட்டுறதுன்னா சர்வாத்மனா பண்ணாதே விடுறதுங்கிறது ஒரு பட்சம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அங்கங்க ஸ்லோகங்கள் எங்க வருதோ அவளுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த இடத்துல நேரம் தனியா பார்க்கலாம். இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு 1/1 இருக்கக்கூடியதான ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு போகலாம். இப்போ சரி, இதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயம், ரெண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுன விஷாத யோகாத்தியாயம்னு பேரு. எதிர்க்கு சண்டைக்கு போடுறதுக்கு எல்லாரும் வந்தா அங்க பார்த்தா தன்னுடையதான தாத்தா ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்த வித்தியை சொல்லிக் கொடுத்தவன் கிருபன், துரோணர், பீஷ்மர் இத்தியாதி பேர்லாம் இருக்கா. இவாளெல்லாம் கொண்டுட்டு எனக்கு இந்த ராஜ்யத்தை வச்சுன்னு நான் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த மாதிரி ராஜ்யம் எனக்கு என்னத்துக்கு வேணும், எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ராஜ்யத்தை நான் அடைஞ்சு ஒரு சுகத்தை அடையிறதோ நான் பிக்ஷை எடுத்து சாப்பிடறதுல மனசுல இருக்கக்கூடியதான நிம்மதியே எனக்கு நிம்மதியா இருக்கு, இந்த மாதிரி ராஜ்யத்தை வச்சுன்னு எனக்கு நிம்மதியா இருக்காதேன்னு அவன் போயிடுறான். எல்லாத்தையும் அம்பு இல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் போயிடுறான். அப்பதான் கிருஷ்ணன் என்ன பண்றாருனாக்க, அப்பா நீ ஒரு க்ஷத்ரியன், க்ஷத்ரியனுடையதான் அரண்மனைன்னா என்ன, அறம்னா தர்மத்தை காக்கக்கூடியதானது. எந்த ஒரு காரியத்தை எவன் பண்றானோ அந்த தர்மத்தை காக்கக்கூடியதான காரியம் பண்றவனுக்கு தான் அரண்மனையே ராஜா. அவன் தான் ராஜா. ராஜா விஷ்ணுவத் பூஜ்யா. லோகத்துல சர்வஜன ஹிதார்த்தமாக சர்வஜன ரட்சணமாக இந்த காரியத்தை பண்ணக்கூடியவன் ராஜா. இந்த ராஜாதான் பகவான் சாட்சாத் விஷ்ணுவனுடைய அம்சமாக புராணங்கள் எல்லாம் சொல்றது. அவன் தர்ம ரட்சணத்துக்காக தான் ஏற்பட்டான். அப்பேற்பட்டவன் தான் அந்த க்ஷத்திரியன். நீ அந்த காரியத்தை ஏற்படுத்தி இந்த தர்ம ரட்சணத்துக்காக, நல்லது கெட்டது புரியறதுக்காக நீ இந்த சண்டை பண்றதுக்கு நீங்க வந்திருக்க. நீ உன்னுடைய கர்த்தவியம் என்ன, தர்ம ரட்சணம் பண்ணணும். என்னென்ன அக்கிரமம் பண்ணினான்னு அத்தனையும் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அத்தனையும் தெரியும். அதனால உன்னுடைய கடமை என்னன்னா தர்ம ரட்சணார்த்தம் நீ போர்ல நின்று சண்டை போட வேண்டியது உன் கர்த்தவியம். தர்மத்தை எவன் கொலைச்சானோ அசிங்கம் பண்ணினானோ அவனை நீ என்ன பண்ணணும், திரும்பி அவனுக்கு பதில் வாங்கித்தான் ஆகணும். அதனால நீ சண்டை போடுறதுக்கு நீ யுத்த காலத்துல சைன்யத்துக்கு முன்னாடி வந்துட்டு திரும்பி போனேன்னா உன்ன மாதிரி கோழை உண்டா அப்படின்னு கேட்பான். நீ அப்பேற்பட்ட கோழையா எல்லாம் பல வார்த்தைகளெல்லாம் சொல்லி கேட்கிறான். அதனால என்னன்னா, அதனால எப்படி உலகத்துல தர்மம் எப்படி என்ன எதுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற போது இந்த கர்ம யோகத்தை பத்தி சொல்ற. ஒரு விசேஷம் என்னன்னா, ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம் எல்லாம் வரிசையா இத்தனை யோகங்கள் அத்தனையும் இதுல சொல்லியிருக்கு. இந்த திருதிய அத்தியாயத்துல முதல்ல நானே கர்மயோகத்தை தான் பண்றேன்னு இந்த உபதேஷ்டாவா இருக்கக்கூடியதான சாட்சாத் பகவானும் சேர்ந்து சொல்றேன். நான் பக்தி யோகத்தை பண்ணினேன், இந்த யோகத்தை பண்ணினேன், இந்த யோகத்தை பண்ணலன்னு சொல்ல. இந்த கர்ம யோகத்தை பண்ணச்சு என்னன்னா, என்ன வர்த்தையே வச்ச கர்மணின்னு பின்னாடி இந்த இடத்துல ஸ்லோகம் வர்ப்பது. நானே இந்த கர்ம யோகத்தை தான் பண்றேன். நகுர்யாம் கர்மஜேதகம். நான் இந்த கர்மத்தை நான் பண்ணலேனால், கர்மயோகத்தை நான் பண்ணலேனால் என்னை பார்த்து உலகமே ஒண்ணும் பண்ணாது. அவன் பாட்டுக்கு சாட்டு தூங்கினே கிடப்பான். உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. அதனால என்னன்னா, உலகத்துல எல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா நானே இந்த கர்மயோகத்தை தான் பண்றேன்னு என்ன சொல்றாருங்க பகவானே சாட்சாத்தாக சொல்ற. அதனால கர்மயோகத்துக்கு ரொம்பவும் ஏத்தம் அப்படிங்கிறதாக. அப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி அவனுக்கு அங்க என்ன சொன்னார்னா, ஆத்மா வேற சரீரம் வேற. அதனால நஜைனம் ஹன்யதே ஹதம் என்ன அப்படின்லாம் சொல்லிட்டேன். என்னது, நயனம் சிந்தந்தி ஹஸ்திராணி நயனம் தகதி பாவகா நஜைனம் கிளேதி மாறுதா. அதனால என்னந்தா, நீ இருக்கக்கூடியதான கிருபர், துரோணர், உங்க ஆச்சாரியனா பரமன் தாத்தாவா இருக்கக்கூடியதான பீஷ்மர் இவாளெல்லாம் நீ அடிக்கலப்பா. நீ அடிச்சா அந்த ஆத்மாவெல்லாம் உன்னால அழிக்கவே முடியாது. ஆத்மா நித்தியம். அது சரீரம் என்னன்னா, வசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. அதே மாதிரி இந்த சரீரத்துக்கு தான்ப்பா உன்னுடைய அம்பெல்லாம் போய் வேலை செய்ய போறது. அந்த ஆத்மாவன் அன்பு ஒண்ணும் பண்ணாது. ஆத்மாங்கிறது பரமாத்மாவனுடைய வஸ்து. அது அத்வைதத்திலயும் பரமாத்மா தத்துவம் தான் ஜீவாத்மான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது விவகாரத்துல. விசிட்டாத்வைதத்துல ஜீவாத்மா அணுஸ்வரூபான், அவன் அந்த சரீரத்துல வியாபிச்சிருக்கான். பரமாத்மா அந்தர்யாமியா இதெல்லாம் இருந்துட்டு இருக்கான். அதனால இந்த ஆத்மா தத்துவத்தை யாராலையும் அழிக்க முடியாது. நீ அவனையெல்லாம் அழிக்கல, இந்த ஆத்மா வேற சரீரம் வேறன்னு உபதேசம் பண்ணிடுறாரு முன்னாடி. அப்பன்னா அவனுக்கு இந்த புத்தி இருந்தாக்க இந்த புத்தியை வச்சுக்கிட்டு நீ அவாட்டக சண்டையை போடுன்னு சொல்ல. அப்ப என்ன சொன்னாருன்னா, அவனுக்கு புத்தி தான் அவனுக்கு வசத்தின்னு அங்க சொன்னாருங்க. ஜாயசி ஜெயத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. அப்பா புத்தி யோகத்தை விட கர்மயோகத்தை காட்டிலும் ரொம்ப வசத்தின்னு நீ சொன்னியோ இல்லையோ. தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோ. அதெல்லாம் கடைசியில உன் தர்மத்தை நல்லா நாட்டுறதுக்காக நீ போய் சண்டைய போடுன்னு அவர் சொன்னார் இல்லையோ. அதனால தஸ்மாத் தத்கிம்னா அந்த காரணத்தினால கிம் கர்ம கோரே கர்மணி மாம் நியோஜயசி கேசவ. கஷ்ட ஈசச்ச என்ன, பிரம்மாவும் ஈசனுமாக எவனுக்கு இருக்கானோ அவன் கேசவன்னு பேரான். அவ ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுனால கேசவன்னு பேருன்னு ஒரு அர்த்தம். கேசவ சப்தத்துக்கு இழுத்து கட்டினதான தலைமையுடையவனுக்கு கேசவனும் பேரு.
அமத்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீ உன்னுடையதான ஞானத்தினால பகுத்தறிவுனால நீ இந்த பாத்தியானால் சரீரம் வேற ஆத்மா வேற, நீ அடிக்க போறதெல்லாம் இந்த சரீரம் தான் அடி வாங்க போறது, ஆத்மா ஒண்ணும் பண்ண போறது இல்ல, ஆத்மா நிச்சயமா இருக்க போறதுனால எனக்கு புத்தி யோகத்தை பத்தி நிறைய சொன்னேன். ஆனா கடைசியில நீ என்ன பண்ணிவிட்ட, கடைசியில பூமியில இறங்கி ஆன் ஃபீல்டு என்ன உண்டோ சண்டைய போடுன்னு எனக்கு சொல்லிவிட்டியே, கர்மாவை பண்ணுன்னு கடைசியில சொல்லி முடிச்ச. கடைசியில என்ன தத்கிம் கர்மணி கோரே கர்மணி மாம் கிம் என்ன போய் கர்மாவை பண்ணுன்னு என்ன கட்டமான கர்மாவத்தை பண்ணுன்னு சொல்றியே. இப்ப என்ன, முதல்ல ஞான யோகத்தை பார்த்து ஞானத்தினால நீ என்ன ஆத்மா வேற சரீரம் வேறன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு, இப்ப நான் கடைசியில சண்டைய போடுன்னு கர்ம யோகத்தை சொல்லி முடிச்ச. இப்ப என்ன நீனே எனக்கு முழுமையா கடைசியில என்னதான் சொல்ல வர எனக்கு, யாமிஸ்ரேணைவ வாக்கியேன புத்தி மோகய சீவமே. நீ முன்னாடி என்ன சொன்ன, ஞான யோகமா இருக்கட்டும், ஞான யோகத்தினாலதான் ஆத்மா வேற சரீரம் வேறன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்ன. அடுத்தாப்புல கர்மாவை பண்ணு சண்டைய பண்ணு அப்படின்னு உன்னுடைய கத்திரிய தர்மத்தை பண்ணுன்னு சொல்றியே, கர்ம யோகத்தை பண்ணுன்னு சொல்றியே, எதை பண்றதுன்னு புரியலையே, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வியாமிஸ்ரேணைவ வாக்கியம் வாக்கியம் எனக்கு என்ன பண்ண முடியல, கன்ஃபியூஸ்டான ஒரு நாலேஜை கிளியர் பண்ணி தரு, எனக்கு பண்ண தருது. அதனால எனக்கு கிளியர் பண்றதுக்காக எனக்கு ஏதான ஒன்ன கண்டிப்பா எனக்கு நீனே நிச்சயம் பண்ணி சொல்லி, எனக்கு நிச்சயம் பண்ணக்கூடியதான அந்த விவேக புத்தி கூட நீ இந்த மாதிரி என் மனசை கலக்கி விட்ட காரணத்தினால என்கிட்ட விவேக புத்தி கூட இல்ல. அதனால என்கிட்ட விவேகம் பண்றக்கூடியதான அளவு கூட நான் இல்லாதனால ததேகம் வத நிச்சித், ஏதான ஒன்ன எனக்கு நிச்சயம் பண்ணி எனக்கு எது நல்லதுன்னு தோன்றதோ அதே ஏன ஸ்ரயோகம் அதை நீனே எனக்கு சொல்லிவிடு அப்படின்னு கேட்டான். இதுல வேர்ட் பை வேர்ட் மீனிங் எல்லாம் கீழே புஸ்தகத்துல உங்களுக்கு இருக்கு, அது போருமா நான் சொல்லணுமா? அதை படிச்சுக்கிறோம். ஓகே, நான் இவ்வளவு தூரம் சொன்னா போருமா, இன்னும் கொஞ்சம் இன்டர்னலா போகணுமா? தெரியலையே எனக்கு. இந்த மாதிரி அர்த்தம் அபாதிதமான அர்த்தம் மனசுல வரதா? இதுவரையில் நீர் சொன்ன விஷயமே போரும் சுவாமி. ஓகே ஓகே, மேல போலாம் இல்லையா? ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தாப்புல இவன்னா வியாமிஸ்ரேண வாக்கியன்னா புத்தி மோகைய, என்ன மனசை குழப்படிக்காதப்பா, நீனா என்ன குழப்பம் இல்லாதபடிக்கு ஒரு வழியா எனக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு புத்திமதி சொல்லுன்னு கேட்டான். அப்ப பகவான் சொல்றார், பகவான் வாச்ச லோகேஸ்மின் விதா, ரெண்டு விதமாக நிஷ்டா. என்னன்னா அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. புறா புரோக்தா மயா, நானே முன்னையே சொல்லியிருக்கேன். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா. என்ன ஞான யோகம்ங்கிற அந்த அதாவது சாங்கியானம்னா என்ன, புத்திமதான் சங்கியா புத்தி. என்ன அவ புத்தியினால சமர்த்திக்க கூடியவாளுக்கு ஞான யோகத்தையும், என்ன இந்த சரீர பிரயுக்தமான இந்த அனுஷ்டானங்கள்ல பண்ணக்கூடிய இந்த அனுஷ்டானத்தை பண்ணிக்கிண்டே இந்த உத்தமமான கதியை அடையிறதுங்கிறத கர்மயோகத்தை பண்ணக்கூடியவா அப்பேற்பட்ட யோகிகளுக்கும் இப்படியாக ரெண்டு விதமாக இருக்கு உலகத்துல. விதா நிஷ்டா, ரெண்டு விதமான ஞான யோக நிஷ்டை கர்மயோக நிஷ்டைன்னு ரெண்டு விதமா இருக்கு. ரெண்டு விதம் நான் சொல்லியிருக்கேன்பா. ஞான யோகேன சாங்கியானம், ஞான யோகேன சாங்கியானம். சாங்கியான்னா என்னன்னா தன்னுடையதான ஆத்ம ஞானத்தை யதாவத்தாக உள்ளதே உள்ளபடி அறிஞ்சவன் எவன் இருக்கானோ அவன் சாங்கியன். என்ன அவன் தான் சாங்கியன். அதாவது தன்னுடையதான ஆத்ம ஞானத்தை யதாவத்தாக உண்மையை எவ்வளவு தெரிஞ்சு நிற்க முடியுமோ அவ்வளவு தூரம் எவன் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்குத்தான் என்ன பேரு, அவன் தான் சாங்கியன்னு பேரு. அவனாலதான் இந்த ஞான யோகத்தை அனுஷ்டிக்க முடியும். கர்மயோகிங்கிறவன் என்னன்னா நீ அதை பத்தின கவலையே வேண்டாம், உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என்ன நான் பண்ணுன்னு சொல்றேன்னு அதை அப்படியே உபேத ஆர்டர் அப்படி பண்ணிட்டேனால், அப்ப யாரு நமக்கு ஆர்டர் கொடுத்தானோ அவனுடைய சொன்னதுக்காக உன்னுடைய திருப்திக்காக நான் அதை பண்ணிவிட்டேன். அதுலயே என்ன பண்ணக்கூடாது, எனக்கு பேராசை இருக்கிறதுனால இப்ப போற இடத்துல ஒருத்தன் பில் கலெக்டர் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வரான், பணத்தை கலெக்ட் பண்றது காரியம் நன்னா தான் இருக்கு, நமக்கு ஒரு 10 ரூபா எடுத்துக்கலாம், தனிக்குள்ள விட்டு எடுத்து வச்சுட்டா நான் என்ன பண்றது, அந்த மாதிரி காரியம் பலர்ல ஆசைப்பட்டு பண்ண அந்த மாதிரி ஆயிடுறது. என்ன அதனால கலெக்ட் பண்ணின பணத்தை பூரா அவங்ககிட்ட யதார்த்தமா கொண்டு கவர்மெண்ட்லயே சேர்த்துட்டானா ஒழுங்கா டாக்ஸ் வந்துடுத்துன்னு சொல்லி அவனு பண்ணுவோம், ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணும். அதே மாதிரி உன்னுடையதான கர்த்தவியத்தை நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்ன கர்த்தவியத்தை நீ பண்ணினானா அதனால சிவத்தியான அந்த பகவான் சாட்சாத்தாக எல்லாத்தையும் பண்ணி தரான்னு ரெண்டு விதமான யோகத்தை சொல்லியிருக்கேனா, ஞான யோகம் கர்மயோகம்னு ரெண்டு நான் சொல்லியிருக்கேன். அதனால என்னன்னா கர்மணா மனாரம்பான், அதனால ரெண்டு வித யோகமும் நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னன்னா புத்தி மோகேசிமே என்ன அப்படின்னால ஞான யோகத்தையும் சொன்னேன், எனக்கு ஞானத்தை பத்தி சொன்னேன், அடுத்தாப்புல கர்மத்தை பத்தி சொன்னேன். என்னால
விவேகத்தினால என்னால புரிஞ்சுக்கிட்டு அதை எதை அனுஷ்டானம் பண்ணணும் எனக்கு தெரியாததுனால எனக்கு ஸ்ரேயஸ் வரக்கூடியதான என்ன ஒண்ணு அதை சொல்லியும் நீ ஆரம்பிச்சதுக்கு ரெண்டு கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் நானே தான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நான் இதை பண்ணுன்னு நீ கேட்ட காரணத்தினால உனக்கு நான் சொல்றேன். இப்ப ஆரம்பிச்சு நகர்மணா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. சரி, இந்த நைஷ்கர்மியம்னா என்னன்னா கர்மா இல்லாத இருக்கக்கூடியதான அனுஷ்டானம்ங்கிறது கேவல ஞானபூர்வமான ஞான அனுஷ்டானம் பண்ணி ஞானத்தினாலே வரக்கூடியதான இந்த அனுஷ்டானம் இருக்கு பாருங்க, அது வந்து ஞான யோகம். என்ன இந்த ஞான யோகத்தினாலே நகர்மணா மனாரம்பா புருஷனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அதாவது விவகார திசையில இருக்கக்கூடியதான ஜீவனும் அத்வைத ரீதியாக விசிஷ்டாத்வைத ரீதியா ஜீவன் தனியான ஒரு என்டிட்டி. அதனால ஜீவன் நைஷ்கர்மியம்னா ஞான நிஷ்டையை கர்மணாம் ஞான நிஷ்டாரூபமா இருக்கக்கூடியதான இந்த கர்மாவை அனாரம்பாத்து தொடங்காமலே இருந்து என்ன பண்ண மாட்டான், ந பலமஷ்ணுதே ந புருஷோஷ்ணுதே. அவன் என்ன பண்ண மாட்டான், காரத்தை ஆரம்பிக்காதபடிக்கே வெறும் உட்கார்ந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கேன் கர்த்தால என்ன பண்ணி பையனை கேட்டாக்க வெறும் உட்காந்தே இருந்தான். நான் மனக்கணக்கு போட்டு இருக்கேன்னு உட்காந்துருக்கேன். என்னடா மனக்கணக்கு போட்டுருக்கேன்னா அதான் மனக்கணக்கு கணக்கு தானே அது மனசுக்குள்ளேயே. அதே மாதிரி நைஷ்கர்மியா ஒண்ணுமே இல்லாதபடி நான் ஞான யோகத்துல இருக்கேன் அவன் சொல்லிவிட்டான்னா ஒண்ணுமே பண்ணாதபடிக்கு அது என்னவாகாது, வேலைக்கு உதாகாதுப்பா. சந்நியசனாதேவ என்ன ஆரம்பிச்ச கர்மாவை நீ விட்டொழிக்கணும். என்ன பண்ணியது அந்த கர்மாவை விட்டொழிக்கிறது என்னன்னா இந்த நஜ அதிகச்சதி சமதி என்னது நஜ வித்திம் சித்திம் சமதிகச்சதி நஜ சித்திம் சந்நியசனாதேவ. அத கர்மாவை விட்டுட்டு நான் வெறும் ஞான யோகமே பண்றேன்னு வெறும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டதுனாலேயே என்னமாக மாட்டான், அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல அவனுக்கு சித்தி கிடைக்கும்னு இல்லை. என்ன சித்தி கிடைக்கும் அவனுக்கு வெறும் உட்காந்துன்னு. பின்ன என்னதான் பண்றதுன்னா சித்திம் சமதிகச்சதி நஹி கச்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத் ஜகர்மகிருத் காரியதே ஹ்யவச கர்ம சர்வாஹா பிரகிருதி ஜெயிர் குணை. அதாவது ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒண்ணு சொல்லுவா. அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்றாரு. வெறும் ஒருத்தனால வெறும் இருக்க முடியாது. வெறும் இருந்ததுன்னா என்ன பண்ணா மைண்ட் எஞ்ஞானம். ஏன்னா ஜீவனுக்கு அனாதி வாசனா சித்தமான காரியங்கள். ஜீவனுக்குன்னா என்ன மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, சின்ன ஆடு கொட்டி போடுறது உடனே அம்மாவை தேடி பசியானா எங்க போய் பால் சாப்பிடணுமோ அது கரெக்டா தெரியுது, அது யாரும் சொல்லி தருது. அதே மாதிரி கோழி முட்டையில இருந்து குஞ்சு வர்றது கொஞ்ச நேரம் ஆனவொன்னு அப்படியே கோழி எப்படி கலர்றதோ தனால அந்த குஞ்சு போய் சாப்பிடுறது. இதெல்லாம் யார் கத்துக் கொடுத்தா, யாரு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாளான்னா இது அனாதி வாசனா சித்தம். இது ஜீவன் தன்னுடையதான். அதாவது ஜீவஸ்வரூபத்தை பத்தி விவரணம் பண்ற போது பெரிய பெரிய கிரந்தம் மேல கிரந்தங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஜீவத்தனுக்கு அதாவது பிரத்யக்தம் அனுகூலத்துவம் ஏகத்துவம் இத்தியாதிகள்லாம் ஜீவஸ்வரூபத்திலே ஜீவ தர்மமாகவே எப்பவுமே பிரதிபாசிக்கும். நான் சௌக்கியமா இருக்கணும் சொல்றது என்னன்னா ஜீவன் தன்னுடையதான ஆனுகூல்யத்தை பிரத்யக்தம் அனுகூலத்துவம். அதே மாதிரி நான் நன்னா இருக்கணும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற இந்த மனசு இந்த ஜீவனுக்குள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையோ, இந்த பிரத்யக்த அனுகூலத்தை இத்தியாதிகள்லாம் இந்த தர்மங்கள்லாம் எப்பவுமே ஜீவனோட கூடிய அது அதனுடைய ஜீவஸ்வரூபத்தோட கூட இருந்ததான சில தர்மங்கள் ஸ்வரூப விசேஷமான தர்மங்கள். அது அத்வைத ரீதியா ஆத்மாவனுடைய பிரதிபலித்த இதமா இருக்கக்கூடியதான ஜீவனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அணுஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஜீவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ண மாட்டான்னா தன்னுடையதான பிரத்யக்த அனுகூலத்வாதிகள்னாலே தன்னுடையதான இந்த ஜீவஸ்வரூபத்தோட இருக்கக்கூடியதான இந்த குண விசேஷங்கள்னாலேயே என்ன பண்ண மாட்டான், ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது கைகள்லாம். ஆனால் நகி கச்சித் க்ஷணமபி ஜாது வெர்ண திஷ்டத் சகர்மகத்து ஒண்ணும் பண்ணாது ஒரு காலம் நிற்க மாட்டான். எதையான ஒண்ணு நோண்டிட்டு தான் இருக்கும். குரங்கு மாதிரி புத்தி என்ன பண்ணும், எதையா நோண்டிட்டு இருக்கும். காரியதேகி அவசகா தன்னுடையதான வசம் இல்லாமல் எப்படியானது இந்திரியங்கள் சப்தஸ்பரிசுரூபர கந்தங்களாக இந்த இருக்கக்கூடியதான இந்த ஞானேந்திரியங்கள் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச விஷயங்கள்ல சப்தஸ்பரிசுரூபர விஷயங்களை தன்னால அது பிரவர்த்திக்கும். நம்ம எதையுமே காதை கொடுத்து கேட்க கூடாதுன்னு வெறும் உட்கார்ந்தோம்னா தூரத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் தம்முன்னு போட்டான்னா என்ன இருக்குன்னா காதை கொடுக்குற தன்னால காதுல வந்து விழருது. உடனே என்ன சத்தமா இருக்கும்னு அடுத்தாப்புல மனசு என்ன பண்றது அலபாயிருது. அம்மத்தான் என்னன்னா இந்த
கர்மா வேண்டாம் நான் ஒதுக்கிட்டு வெறும் உட்கார்ந்து இருந்தேன்னா கூட, ஞான யோகத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா கூட என் சரீரம் என்ன பண்ணும்னா அது அனாதி வாசனா சித்த வசமா இருக்கிறதுனால இந்திரியங்கள் தன்னுடையதான விஷயமா இருக்கக்கூடியதான சப்தஸ்பர விஷயத்துங்களை பிரவர்த்திக்காமல் இருக்காது. அதை தடுக்கிறதுக்கு என்னால ஒண்ணும் முடியாது. காரியதேகி அவசகா கர்ம சர்வஹா பிரகிருதி செய்யற்பனை பை நேச்சர். அனாதி வாசனா சித்தமான இந்த குணங்கள், இந்த அனாதி வாசனா சித்த குணங்கள் எப்படின்னா அந்த குணங்கள் என்னன்னா சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதான உங்களுக்கு சாங்கியத்திலையும் யோகத்திலையும் கூட படிச்சிருப்பேங்க. இந்த சத்வரஜஸ் தமஸ்ன்னு இந்த குணங்கள்னால மனுஷன் என்ன பண்ணுவானா, நான் இப்ப விஸ்வாமித்திரர் கூட தபஸ் பண்ணார், எல்லாம் பண்ணாரு, ஒரு சாத்விகமான ஒரு யோக நிட்டையில இருக்கிற போது என்னாச்சுன்னா ஒரு சமயத்துல தமோ குணமானது அபிவந்தாச்சுன்னா தன்னுடைய தன்னையும் மீறி காரியங்கள்ல மனசு எத்தனை அடக்கிறாங்களோ அந்த மனசுக்குள்ள இந்த குணமானது உள்ள புகுந்து தன்னையும் மீறி வேலையை வேற மாதிரி பண்றது. தான் மனசுல என்ன இருந்தா, ஆனால் இந்த பிரகிருதிஜமாக இருக்கக்கூடியதான இந்த சத்வரஜஸ்தமஸ்துங்கிற இந்த குணங்களினுடையதான அபிபாவத்தினாலையும் என்ன அவன் என்ன பண்றான், தன்னையும் மீறி காரியத்தை பண்றான் அப்படின்றார். அதனால என்னன்னா கர்மேந்திரியாணி சம்யம்ய யஹா ஆஸ்தே மனசா ஸ்மரன். கர்மேந்திரியங்களை அடக்கி மனசுக்குள்ள மாத்திரம் நான் பகவானை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு உட்கார்ந்து இருந்தானால் இந்திரியார்த்தான் விமூடாத்மா. இந்திரியார்த்தமா இருக்கக்கூடியதான சப்தஸ்பரிசுரூபங்கள்ல இருந்து விமூடான அதுல இருந்து பிரதிநிவர்த்தமாக இருக்கக்கூடியவன் அவன் எப்பேற்பட்டவனா இருக்க முடியுமான்னா, மேலுக்கு வேணா நான் அதெல்லாம் விட்டேன்னு மனசு வேணா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்திரியங்கள் என்ன பண்றதுனால் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொன்னப்பன்னா அப்ப இந்த ஒத்து பக்கத்துல போனோம்னா என்னது ஆனந்த பவன் பக்கத்துல போனான்னா அந்த ஒரு வாசனை பார்த்தா என்ன வாசனை கம்ம கம்மன்னு அடிக்குது அப்படின்னு டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, நான் கையில பாக்கெட்ல பணம் இல்லையேன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு கையோ பணம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த வாசனையை பார்த்த உடனே தன்னால அந்த கடையெல்லாம் தன்னால படி ஏறி கால் நடக்க ஆரம்பிச்சுடும். மூக்கு கவனிச்சது கால் நடக்க ஆரம்பிச்சுடும். மூக்குங்கிற ஞானேந்திரியம் கால்ங்கிற கர்மேந்திரியம் ரெண்டு அந்த இடத்துல ஒண்ணு சேர்ந்து வேலை ஆரம்பிச்சிடும். அதனால என்னன்னா இந்திரியார்த்தமா இருக்கக்கூடியதான அந்த சப்தஸ்பர்சங்கள்ல இருந்து பிரிதி நம்மளுடையதான இந்திரியங்களை திருப்பி இழுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இவன் உட்கார்ந்து இருந்தாலும் கூட இந்த இந்திரியங்களை என்ன பண்ணாதுன்னா அனாதி வாசனையினால இவனை இருக்க விடாது. அப்படி இருக்கவும் விடாதபடிக்கு அவனை இழுத்துட்டு தான் போகும். அதே மீறி நான் இருக்கேன்னு சொன்னோம்னா அது போய் மித்யாச்சாரா சௌச்சது. அவனால கண்ட்ரோல் பண்ணாதபடிக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அது பொய்யான ஆச்சாரமா தான் இருக்கும். சரி, அதுக்கு மேல எஸ்பிந்திரியாணி மனசா நியம், அதுக்கு மேல மனசையும் அவன் கட்டுப்படுத்தி ஆரம்பத்தை காரியத்தை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ. கர்மேந்திரிய கர்மயோகம் அவன் என்ன பண்ணலாம்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்திட்டோ. இது பெரியவா சொன்னா, இது பகவான் சொல்லியிருக்க என்ன, மகரஸ்கந்தியாம் உபாசீத அசத்தியம் சத்தியம் சத்தியம் ப்ரூயா என்ன மித்யா மித்யா ப்ரூயாது இத்தியாதிகள்லாம் விதி நிஷேதங்கள்லாம் இருக்கு. அதனால சொல்லியிருக்காளே நோட்டு அவளுக்காக கட்டுப்பட்டு தான் தன்னுடையதான காரியத்துல ஈடுபட்டான்னா அப்ப இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் தன்னுடையதான விஷயங்கள்ல ஈடுபட்டுதான் இருக்கும். ஆனா பெரியவா சொன்ன காரியத்தை நம்ம செய்யறோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட அதுல ஈடுபட்டு இருக்கோம். கர்மேந்திரிய கர்மயோகம் அசக்தா சவிசிஷ்யத்தை என்னன்னா அந்த கர்மத்தின செய்யத்தினால வரக்கூடியதான அந்த பலன்ல சக்தி இல்லாமல் ஆசை இல்லாமல் அசக்தா சவிசிஷ்யத்தை எவன் பண்றானோ கர்மேந்திரியங்கள்னாலே கர்மாவை பண்ணிட்டு கொண்டு அந்த கர்மாவனுடையதான பலத்துல அசக்தனாக பலத்துல ஆசை இல்லாமல் எவன் பண்றானோ அவன் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது அப்படின்னு விசேஷமா சொல்லப்படுறது அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணார். அதனால விசேஷமா சொல்லப்படுறதுனால நீ என்ன பண்ண, நியதம் குரு கர்ம. நீ என்ன பண்ற, உனக்கு என்ன விகிதமா இருக்கக்கூடியதான கர்மா இருக்கோ விதி நிஷேதங்களுக்கு உட்பட்டதாக யாரு யாருக்கு என்னென்ன விதியோ அந்த விதியில சொல்லப்பட்டதான அந்த நியதமா இருக்கக்கூடியதான கர்மாவை நீ செய். குரு கர்ம துவம். ஏன் செய்யினார், நீ கர்மயோகத்தை ஏன் செய்யினார் என்ன, கர்ம ஜாயோகி. கர்ம பண்றதுதான் ரொம்ப சுலபம், பெருசு அதோட இல்ல. அகர்மனா ஒண்ணுமே இல்லாத வெறுனபடி மனசனால நினைச்சுக்கிட்டு நான் பகவானை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னது ருத்ராட்ச போன மாதிரி நான் மனசுக்குள்ள மனக்கணக்கு போடுறேன்னு சொல்லிட்டு மனசு வேற எங்கேயோ பாஞ்சன்றதெல்லாம் இந்த மாதிரி விட்டுருக்கு. நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசால நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மனசு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ராமராமான்னு கையில ஒரு வாய் போட்டுருக்கும், அடுத்தாப்புல உள்ள பால் பொங்குறது பாருன்னு சொல்ற மாதிரி என்ன ஆகும், மனசு இன்னொரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் மனசை ஓட முடியாத இருக்கக்கூடியதா கட்டுப்படுத்த முடியாதான ஓடிட்டு இருக்கிற மனசெல்லாம் மீறி கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத விட நீ நியதம் குரு கர்ம, உனக்கு ஏற்பட்டதான இந்த கர்மாவை சுலபமா செய்யக்கூடியதான இந்த கர்மாவை நீ பண்ணிவிட்டு உன்னுடையதான சரீர யாத்திரைன்னா டே டு டே லைஃப்ல நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதான எல்லா சௌகரியத்தையும் சரீர யாத்திரா பிச்சதே நப்பிரசித்தேத கர்மனா, நீ
நீ செய்யாத உட்கார்ந்துட்டு வெறும் நான் கர்மா இல்லாதபடி நான் ஞான யோகத்தை பண்றேன்னா வேலைக்கு சாப்பாடு இல்லாதபடி ஒண்ணும் இல்லாத சரீர கிளேசம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட உனக்கு மனசானது உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வராது போயிட்டு இருக்குங்கிற காரணத்தினால மனசை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு நிர்பந்தத்தினாலையும் நீ உன்னுடைய சரீர யாத்திரையும் நல்லபடியா நடக்கும். நீ பரிவா சொன்ன காரியத்தை பண்ணேங்கிற அந்த திருப்தியும் இருக்கும். அதனால இந்த காரியத்துக்காக நீ என்ன பண்ற, கர்ம யோகத்தை நீ யதாக்கிரமமாக செஞ்சு விசிஷ்யத்தை ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தை உடையதான கர்ம யோகத்தை பண்ணு. அது ரொம்ப விசேஷம். அது உனக்கு சௌகரியத்தை கொடுக்கும். பெருன உட்காந்துட்டு நான் ஞான யோகம் பண்ணேன்னு சொன்னோம்னால் அதனால உனக்கு எந்த சிறப்பும் வராது அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்தாப்புல யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்தசங்க சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் அந்யத்ர கர்மணா லோகோயம் கர்மபந்தனா. என்னது, பகவானுக்கு நம்ம ஒரு காரியம் பண்றோம். என்ன காரியம் பண்றோம்னா பகவத் திருப்திக்காக பண்றோம். நம்ம பகவத் திருப்திக்காக என்ன பண்றோம்னா அன்னன்னைக்கு வீட்டுல பொதுவிலேயே சகல ஜாதி மனுஷாலும் வீட்டுல ஒரு வலமுது வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை பொங்கறதுக்கு முன்னாடி பானையில அரிசி ஒரு காலத்துல இப்ப குக்கரை ஆயிடுது. குக்கர்ல என்ன பண்றோம்னா அரிசி போடுறப்போ அமுது களைஞ்சு தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல என்னன்னா வீட்டுல உபாசனம்னு ஒண்ணு உண்டு, இல்லைன்னாக்க வைஸ்வதேவம்னு ஒண்ணு உண்டு. அப்படி பண்றதுக்கு என்ன உண்டுன்னா வைஸ்வதேவத்துல பஞ்சமகா யஜ்ஞத்துல வைஸ்வதேவம் அதுல எல்லாத்துக்கும் பலி போடுறதுன்னு உண்டு. அதுல நாய்க்கு பலி, காக்காய்க்கு பலி, எல்லாத்துக்கும் பலி உண்டு. அந்த இத்தனை காரியத்தை என்ன பண்றேன்னா அது பஞ்சமகா யஜ்யம்னு பேரு. யஜ்ஞார்த்தாத் கர்மணா. இந்த யஜ்யம்ங்கிறது தேவ பூஜாயாம் என்னன்னா தேவ யஜ்ஞ, பித்ரு யஜ்ஞ, மனுஷ யஜ்ஞ, பூத யஜ்ஞ இத்தியாதிகள்லாம் யஜ்ஞ. அதிதிகளுக்கு தானம் கொடுக்கறது, அரிசி சாப்பாடு கொடுக்கறது, பூதங்களுக்கு பலி போடுறது, அதே மாதிரி தேவர்களுக்கு அன்னைக்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை பண்றது, தேவதா உபாசனங்கள் பண்றது, இதெல்லாம் ஒரு யஜ்ஞம். இந்த யஜ்ஞம் தான் வேத விகிதமான கர்மா. இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள், இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை தவிர மற்ற கர்மங்கள்லாம் என்னன்னா இவன் என்ன பண்ணுவதுன்னா பகவதர்த்தமாக பண்ணக்கூடியதானே இந்த கர்மாவை நீ பகவதர்த்தம் பண்ணாதல் நீ உன்னுடைய திருப்திக்காகவே, உன்னுடைய சந்தோஷத்துக்காக, உன்னுடையதான காமேச்சைக்காகவே பண்ணுவானால் அந்த கர்மா என்ன பண்ணுவான்னா பந்தத்துல மாட்டி விட்டுரும். அதனால என்னன்னா கர்மபந்தனம், அயம் கர்மபந்தனா. யஜ்ஞார்த்தாத் கர்மனா அந்யத்ர அயம் கர்மபந்தனா லோகா. என்னன்னா வேதவிதமான இந்த கர்மாவை பலன்ல ஆசம் இல்லாமல் இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களையும் இன்னும் என்ன பண்றது லோகோபகாரகமாகவே பண்ணுவையானால் இந்த லோகோபகாரமா இருக்கக்கூடியதான பஞ்சகர்மாங்கிறது பஞ்சமகா யஜ்ஞங்கிறது என்னன்னா தேவ யஜ்யம், பூத யஜ்யம், புருஷ யஜ்யம் இத்தியாதி யஜ்யங்கள். இப்ப சொன்ன முன்னாடியே பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு சொன்னேன். பிரம்ம யஜ்யம் லோகத்துல மழை சகாலத்துல பெஞ்சு பயிர்கள் ஒழுங்கா விளையணும். பயிர்கள் வச்சு அந்த அது பஞ்சாக்னி வித்தியன்னு ஒண்ணு அந்த ரொட்டேஷன்ல வரும். அந்த கீழே இருந்து மேலே இருந்து கீழே அப்படியா சூரியன் என்ன பண்ணும், ஜலத்தை இங்கேருந்து இழுத்துன்னு போய் மேல மேகமாக்கும், மேகத்திலேருந்து மறுபடியும் பூமியில ஜலமா வழியும், ஜலத்திலேருந்து செடியா வளரும், செடி என்ன தானியமா வளரும், தானியத்தை மனுஷன் சாப்பிடுவோம், மனுஷன் சாப்பிட்ட உடனே அதுல இருந்து மறுபடியும் மனுஷனோ மாடோ என்னென்ன உண்டோ அந்த தானியத்தை யார் சாப்பிடாலோ அந்தந்த ரூபத்துல வரும். இது பஞ்ச அக்னி வித்தியின்னு பேரு. இது பஞ்சாக்னி வித்தியை இதெல்லாம் அது பிரம்ம வித்தியில ஒண்ணும். இப்படியாக லோகத்துல சர்வ ஜனங்களுக்கும் நல்லது நடக்கிறதுக்காக ஏற்பட்டதான கர்மாக்கள் தான் இந்த பஞ்சமகா யஜ்யங்கள். இந்த யஜ்யத்தை காட்டிலும் வேற பலனை ஆசைப்பட்டு வேற ஏதான ஒரு கர்மாவனை பண்ணுவையானால் அந்த கர்மாவனை பந்தத்துக்கு உட்படுத்தும். அதனால நீ என்ன பண்ணன்னா ததர்த்தம் கர்ம கௌந்தேய. நீ அதனால என்ன பண்ற முக்தசங்க சமாச்சார. உன்னுடைய பலன் நீ செய்யற கர்மாவில பலன் ஆசை இல்லாமல் நீ கர்மாவை பண்ணுப்ப. அந்த கர்மாவனை என்ன பண்ணும் உன்னால பந்தத்துக்கு ஒண்ணு ஆட்படுத்தாது, உன்னை கட்டுப்படுத்தாது, உன்னை நிர்பந்தப்படுத்தாது. ஏன்னா நான் பர்மா பண்ணிட்டேன், பகவான் திருப்திக்காக பண்ணேன், அதுல எனக்கு எந்த பலனும் ஆசையும் இல்லை. திருப்தி வந்தா பகவானுக்கு திருப்தி. அதனால நான் இந்த கெடுதலும் பண்ணா அதை நான் கெடுதலுக்கு என்ன பண்றேன்னா தப்பு இருந்தாக்க அதுல மன்னிச்சுவோம் முதலே சொல்லுவோம். ஆனா தப்ப மன்னிச்சிருவோம், அதுல கெடுதல் வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான். நல்ல பலன் வந்ததுன்னா அதனோட நல்ல பலன் அனுபவிச்சு விடுவேன். இன்னும் கொஞ்சம் மாட மாளிகை கூட கோபுரம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சௌக்கியத்தை நமக்கு வாரி கொடுக்க போறான். நான் பகவான் முகோல்லாசமாக நம்ம பண்ணினோம்னால் அவன் நமக்கு எப்படி அதாவது குச்சேலருக்கு கொடுத்தா மாதிரி தன்னால கொடுப்போம். அதை நம்ம எதிர்பார்க்காமல் நம்ம கேட்காதே கொடுப்போம் அப்படிங்கிறதாக தாற்பயம். சரி, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ரன்னு யஜ்யம்னு சொன்னிய பஞ்சமஹாக்கியங்கள், இந்த யஜ்யங்கள்லாம் எங்கப்பா சொல்லியிருக்கு, யார் சொல்லியிருக்கா, என்னப்பா பண்ணிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அடுத்தாப்புல. சகயஜ்ஞை பிரஜா சிருஷ்டா பிரஜாபதி ஜிஜ்ஞான சர்ஜிதாக்னிஹோத்ரஞ்சாக்னிஷ்டோ மஞ்ச பௌர்ணமாஸ்யேந்திரோப்சஞ்சாமாவாஸ்யாஞ்சாதிரா தானுதிமே தேவதக்னிஹோத்ரமாசி அப்படின்னு வரிசையா
தரிசபூர்ணமாச பிரகடனத்துல சொல்லிட்டு போறது. முதல்ல தரிசபூர்ணமாச கிரகத்தை பிரஜாபதி அதாவது பிரம்மா நமக்கு சிருஷ்டிச்சு அந்த உபதேசத்தை பண்ணாருன்னு வேதத்துல சொல்றது. அத விஷயத்தையே இங்க என்ன பண்றாரு பகவத்கீதையில, சகயஜ்ஞே பிரஜா சிருஷ்டுவா, பிரஜைகளை சிருஷ்டிச்சா என்ன தாதா யதா பூர்வம கல்பயது ந தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் சதனுப்ரவிஷ்ய சச்சத்யச்சா. சத்துன்னா என்னன்னா சேதன பதார்த்தமாயும், தியச்சுன்னா அச்சேதன பதார்த்தமாயும் லோகத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூப ஆவிர்பாவம் சுபாவ ஆவிர்பாவ ரூபமாக இருக்கக்கூடியதான என்ன சத்விஷயத்துல சுபாவ அந்நதா பாவம், அசத் விஷயத்துல சுரூப அந்நதா பாவ ரூபம் வேறுபாடு அடையக்கூடியதான இந்த ஜெகத் சிருஷ்டிய பண்ணினான். சகயஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவா. அப்படி சிருஷ்டி பண்ற போது பிரஜைகளை சிருஷ்டிச்சான் 25வது தத்துவமாக. அதுக்கு பிரஜையை சிருஷ்டிச்சு அடுத்தாப்புல என்னன்னா மந்தோ அவளுக்கு அடுத்தாப்புல வெறும் உட்கார்ந்து இருக்க முடியுது இல்லையா? என்ன நியதங்குரு கர்மத்தம் கர்மஜாயோ கர்மனாங்கிறதுனால என்னன்னா நீ ஏதாவது கர்மா பண்ணிட்டு இருக்கணும், உனக்கு மனசு அங்கங்க அலபாயாத இருக்கிறதுக்காக. அதனால உங்களுக்கு கூடவே செய்ய வேண்டியதான யஜ்யங்களும் சேர்ந்து சகயஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவா. யஜ்யத்தோட நீங்க செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானத்தோடு பிரஜையும் சிருஷ்டிச்சு கொடுத்தான் பிரஜாபதி. அதனால என்ன பண்ணுங்கன்னா அனேன பிரசவிஷ்யத்வம், உனக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசைப்பட்டதான சகல பதார்த்தத்தையும் அனேன இஷ்டகாமதுக்கு பிரசவிஷ்யத்வம். புத்தம மத்தியம புருஷத்துல பகவச்சனம் இது. நீ என்ன வேணுமோ அதை நீ பெத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா நான் இந்த யஜ்யங்களை உனக்கு சொல்லி கொடுத்தேன், உனக்கு சகலத்தையும் பண்ணக்கூடியதான இந்த சகல சிரேயசையும் பண்ணக்கூடியதான இந்த யஜ்யத்தையும் சொல்லி கொடுத்தேன், உன்னையும் படைச்சேன். நான் உனக்கு சிரேயச வரக்கூடியதான இந்த யஜ்யத்தை பண்ணினால் உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நீ அடைவாய அப்படின்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் உனக்கு உன்னுடையதான இஷ்டகாமத்துக்கு உன்னுடையதான இஷ்டத்தை பூர்த்தி பண்ணக்கூடியதான யஜ்யங்கள் அது. அதனால நீ யஜ்யத்தை பண்ணு. யஜ்யத்தை பண்ணச்சு என்ன பண்ணணும்? அசக்தியா கர்ம குருவன் சொல்றாரு. முக்த சங்க சமாச்சார என்னது? அதுல யஜ்யத்தை பண்ணு, பகவத் திருப்திக்காக முகோல்லாசத்துக்காக பண்ணு. அந்த முகோல்லாசத்தை அடைஞ்ச பகவான் உனக்கு வேணுங்கிறது எல்லாம் அந்த மாதிரி பண்ணுப்பா. ஏதை பண்ணணும்? பகவான் முகோல்லாசத்துக்காக தள்ள எழுத்தா இருக்கு. யாரோ சந்தோஷம் அடைகிறதுக்கு இந்த கர்மா நான் எதுக்கு காய கலேசம் பண்ணோம்? கர்த்தால 10 மணி வரைக்கும் சாப்பிடாத கடந்து நீ அதை பண்ணு இதை பண்ணு, கடைசியில பகவதாரம் அது வரைக்கும் பட்டி கடை இதெல்லாம் தள்ள எழுத்தாங்க. கர்த்தால எழுந்த உடனே போய் அந்த இடத்துல போய் 2 பூரி கரண்டி சாப்பிடக்கூடாதா? எனக்கு என்ன உடம்பா நன்னா தானே இருக்கு, சாப்பிட்டா தெரிச்சுக்கத்தை சாப்பிடக்கூடாதான்னு அடுத்தாப்புல கேட்டாக்க அதுக்கு தான் போய் சொல்ற. இந்த பஞ்சாக்னி வித்தியன்னு நடுவுல போற போக்குல உங்களுக்கு சொன்னேன். இந்த ஒரு மணி தானியம் நம்மளால வளவழிக்க முடியாது. அந்த ஒரு மணி தானியம் எத்தனையோ டெவலப்மெண்ட் சயின்ஸ்ல ஆயிருந்தா கூட ஒரு நெல்லு தானியமோ ஒரு கோதுமை தானியமோ ஒரு உளுந்தோ பயரோ நம்மளால அந்த தானியத்தை என்ன பண்ண முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. அந்த சக்தி யார்கிட்ட இருக்குன்னா சாட்சாத் இந்த இயற்கை இருந்து. இயற்கைங்கிறது பகவானுடைய சரீரம். அது எப்படி வருதுன்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை என்ன பண்றான்? சூரியன் கொண்டு போறான். சூரியன் மேகமா கொண்டு 6 மாசம் வச்சுட்டு இருக்கான். மேகத்துல அது மாறுபாடு அடையிறது. இந்த உப்பு ஜலம் எல்லாம் சுத்த ஜலம் ஆறுது. அதத்தை ரசம் ரவி சகத்திர குணமாதத்தை ரசம் ரவி நம்ம இதுல படிச்சிருப்போம். எதுல? ரகுவம்சத்துல படிச்சிருப்போம். அதே மாதிரி சூரியன் அந்த ஜலத்தை எடுத்துன்னு போய் மேலத்துல அந்த கீழே நிற்கக்கூடியதான இந்த ஜலத்தை மேகத்துல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய சரீரத்துல அந்த தாங்கி பிடிச்சிட்டு இந்த மேகமா இருக்கக்கூடியது ஒரு காலத்துல அந்தந்த பரிபக்குவமான காலத்துல வருஷ காலங்கள் எப்ப வருதோ வருஷ காலத்துல இது என்ன பாருது, குளிர்ச்சியா பூமியில மறுபடியும் ஜலமா விழுந்து சுத்தமான ஜலமா விழுது. உப்புல இருக்கக்கூடியதான தண்ணி உப்பு தண்ணியை எடுத்து சூரியன் என்ன பண்ணான்? மேகமாக்கி அந்த உப்பு தண்ணி எல்லாம் மாறி போய் சுத்த ஜலமா மாறி போய் பூமியில மறுபடியும் வந்து அந்த பூமியில விழுந்த உடனே சஸ்திமி வாஜாயதே புனகன்ட்டு மறுபடியும் என்னது, எப்படி ஒரு சொட்டு தண்ணி விழுந்த உடனே பூமியில இருக்கக்கூடியதான புல்லெல்லாம் காஞ்சு போன புல்லெல்லாம் பளபளபளான்னு வருது. என்ன ஈஷாவாஸ்தி மிதம் ஜகத் யத்கிஞ்ச ஜகத்யாம் தேன தியக்தேன புஞ்சீதாக மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம் அப்படிங்கிறதுனால என்னன்னா பகவான் இந்த மழையை பொழிவிச்சு அதனால இந்த அன்னாகாராதிகள்லாம் விளையும்படியா செஞ்சிருக்கான். அவன் செஞ்சதுனால இந்த தானியம் யாருடையது? நான் தான் அந்த தானியத்தை உழுது பயிர் பண்ணேன். நம்ம உழலாம் பயிர் பண்ணலாம், சோடை அடிக்கலாம், அந்த குருதி ஓட்டலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனா காலத்துல மழை கொடுத்தாதான் அந்த என்ன பயிர் விளையும். ஜலம் இங்கேருந்து வரும், அவன் கொடுத்தாதான் வரும். அதனால என்ன வள்ளுவர் கூட இந்த என்னது வான் சிறப்புங்கிற இடத்துல அந்த மழையை பத்தி சொல்றாருங்க. ஒவ்வொரு மழை பிந்தும் ஒரு அமிர்த துளிங்கிறதாக மழையினுடைய ஜலத்தை பத்தி வான் சிறப்பை பத்தி சொல்றார். அதனால என்னன்னா தேவான் பாவயதானேனா தேவா பாவயந்து. நீ தேவர்களுக்கு நீ நல்லதை செய்ய, அந்த தேவர்கள் நீ செஞ்ச நல்லதை அனுபவிச்சுட்டு அவ உனக்கு நல்லது உண்டாகட்டும் மறுபடியும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. தேவா பாவயந்து வஹா யுஷ்மான் வஹா பரஸ்பரம் பாவை. அதனால நீ அவர்களுக்கு நல்லதை செய்ய, அவர்கள் உனக்கு நல்லதை செய்யட்டும்.
அதனால ஸ்ரேயப்பரம் அவாப்சத. நீ என்னத்து கடைசியில் அடைய போற? நான் சொன்ன அந்த யஜ்ஞானுஷ்டானத்தை பலசங்கரஹிதனாக பலத்துல ஆசை இல்லாதனாக நீ செஞ்சானால், நீ செஞ்ச அந்த காரியத்தினால தேவர்கள் சந்தோஷத்தை அடைஞ்சு சகாலத்துல விருஷ்டி அன்னாதிகள்னாலே உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கும் சந்தோஷமாகும், அது அவர்களுக்கும் சந்தோஷமாகும். அப்படியாக 2 பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார்ப்பா அப்படின்னு சொன்னார். எடுத்தாப்புல இஷ்டான் போகான் ஹீவோ தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவி. இஷ்டான்னா என்னன்னா, அதாவது யஜ தேவ பூஜாயாம் தாதுல இஷ்டங்கிறது தப்ரத்தியாந்த சப்தம். தேவர்கள் அதாவது இஷ்டான்னா பூஜையை அடைந்தவர்கள் அர்த்தம். பூஜிக்கப்பட்ட தேவர்கள் போகான் இஷ்டான் போகான், பூஜையினாலே போகத்தினாலே பூஜிக்கப்பட்ட இந்த தேவர்கள் இருக்கார்களோ இல்லையோ, யஜ்ஞத்தினாலே பூஜிக்கப்பட்ட இந்த தேவர்கள் நமக்கு என்ன பண்றாரு? சந்தோஷத்தை அடைஞ்சு நமக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யறாப்பா. தே தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா. இந்த யஜ்ஞங்கிறது தேவ பூஜையினாலே பூஜையை சந்தோஷத்தை அடைந்த தேவர்கள் இஷ்டான் நமக்கு வேணுங்கிறதான இஷ்டான் போகான், நமக்கு இந்த போகங்களை எல்லாம் நமக்கு தாஸ்யந்தே கொடுப்பார்கள். அப்பேற்பட்டதான அவர்களாலே கொடுக்கப்பட்டதான இந்த போக விசேஷங்களை, நமக்கு போகங்கள்னா அவர்களுக்குடியதான அன்னபானாதிகள்லாம் என்ன உண்டு? இந்த பஞ்சபூதங்கள்னாலே ஏற்பட்டதான இந்த மாறுபாடு தானே இந்த அத்தனை உலகத்துல இருக்கக்கூடியது. சாப்பிட்றதோ இருக்கிறதோ படுத்துக்கிறதோ அத்தனையும் பஞ்சபூதத்தினுடைய பரிணாமம் தான். பஞ்சபூதத்தின் தானே விவர்த்தம் அத்வைதத்தை சொன்னோம்னா. அதனால உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே அவர்கள் கொடுத்ததுதான். அதனால அவ கொடுத்ததுனால நீ மனசால அவளுக்கு படச்சுட்டியானால் கூட தேவாமரி ஜிபாகான்னு சொல்லியிருக்கு. சாப்பாடை நம்மள மாதிரி பல்லுல கடிச்சு பகவான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. என்ன பரோட்ச பிரியாய்வு தேவாக மரீச்சிபாகா தேவாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சாப்பிட்ற சாப்பாடு நம்ம மாம்ச பிண்டமா இருக்கக்கூடியதான் இந்த சரீரத்துக்கு பல்லால கடிச்சு சாப்பிட்டாதான் நமக்கு ஜீரணமாகும். தேவர்களுடையதான அந்த பரோட்ச பிரியாய்வு தேவாக இருக்கக்கூடியதான அந்த தேவர்களுடைய சரீரத்துக்கு இதுல தேவா மரீச்சிபாகன்னு வேதமே நல்ல சொல்றது. அதனால அவர்களுடைய ஆவியோ இந்த காத்துப்பட்டதாலேயோ இந்த காத்துப்பட்ட அன்னமே அவள்கிட்ட போய் சேர்ந்து அவளுடையதான ஆகாரம் ஆயிடுறதுங்கிறதாக வேதம் நடுவில் சொல்லிட்டு போறது. அதனால நம்மள போல பகவானுக்கு நான் முன்னாடி அந்த சிலைக்கு முன்னாடி வச்சா அந்த கல்லு இந்த சாப்பிடலையே இதெல்லாம் ஊரில் ஏமாத்துறானேன்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த சிலைக்கு முன்ன வச்சானால் அந்த அந்த ஆகாரத்துல பட்ட காத்து அந்த தேவா மரீச்சிபாகன்னு அதுல இருந்து ஏற்பட்டதான இந்த உஷ்ண ஆவி இருக்கோ இல்லையோ, ஆவி அது கிட்டக்க மேலப்பட்டாலே அந்த சாப்பாடா சாப்பிட்டதாக சொல்றது வேதம் சொல்லிட்டு போறது. தேவா மரீச்சிபாகான்னு சொல்றது. அதனால நம்ம மாதிரி பல்லால கடிச்சு உள்ளுக்குள்ள முழுங்கினாதான் சாப்பிடுறது பகவான் சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால பகவானுக்கு நான் இப்படி வச்சானா அப்படி வச்சானா பகவானுக்கு காமிக்காத வயத்துக்குள்ள வச்சான்னா நம்ம வைக்கிறது இருக்கோ இல்லையோ, அப்படி இல்லாதபடிக்கு மனதளவில் அவர்களுக்கு காமிச்சுட்டு தயிர் தத்தான் அப்பிரதாய அவர்களினாலே நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வஸ்துவை அவர்களுக்கு கொடுக்காமல் யோபுங் தே எவன் ஒத்தனை சாப்பிடுறானோ தேனையேவச தேனஹானா திருடன். அப்படி அவன் மனசளவுல கூட நினைக்காதவன் சாட்டானா அவன் திருடனுக்கு சமானம். திருடனே அவன், தேன ஏவ திருடனே அவன் அப்படின்னு சொல்றது. அதனால என்ன பண்ணணும்? பஞ்சமகாயக்கியங்கள்னாலே தேவர்களை பிரீத்தி பண்ணி அதனால ஏற்பட்டதான இந்த ஒரு அன்னாகாரங்கள் சுத்தமான இந்த அன்னாகாரங்களை அவர்கள் நமக்கு தன்னால அடித்துடுவார்கள். அப்பேற்பட்ட ஆகாரங்களை சாட்டேன்னா உனக்கும் சந்தோஷமா இருக்கும், பகவான் நமக்கு யார் கொடுத்தாலும் அவர்களுக்கும் சந்தோஷமா இருக்குப்பா. அதனால நீ என்ன பண்ற? யதாக்கிரமமா விகித கர்மாவை பலத்துல ஆசை இல்லாமல் பண்ணுப்பா அப்படின்னார். யஜ்ஞசிஷ்டாசனஸ்தந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி தே தூ அகம் புஞ்சதே புங்கே புஞ்சாதே புஞ்சதே ந தே புஞ்சதே சஹா புங்கே தே புஞ்சதே சுவாமி அடியன் அந்த 12வது ஸ்லோகத்துல ஸ்தேனஹான்னு வருது இல்லையா? ஸ்தேனஹானா திருடன். திருடன். கொஞ்சம் அந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சரியா அர்த்தமாகல அடியனுக்கு. தேவாக தேவதைகள் யஜ்ஞபாவிதாக யஜ்ஞங்கள்னாலே ஆராதிக்கப்பட்டவர்கள் இஷ்டான் போகான் நமக்கு இஷ்டமான போகங்களை பலன்களை வகா உங்களுக்கு தாஸ்யந்தே அளிப்பார்கள். அச்சா தைஹி அவர்களாலே தத்தானு அந்த ஆராதிக்கப்பட்டதான அளிக்கப்பட்டதான இந்த வஸ்துக்களை ஏபியா அந்த தேவதைகளுக்கு அப்பிரதாய அர்ப்பணம் பண்ணாமல் கொடுக்காமல் யஹா எவனொருவன் புங்கே தானே உட்கொள்கிறானோ சஹா ஸ்தேனயேவ அவன் திருடனே. அப்படின்னா இந்த இடத்துல இந்த பஞ்சமகா யஜ்யம் அப்புறம் வந்து வைஷ்ணதேவம் அதெல்லாம் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் யாருக்கு விதிக்கப்பட்டதோ அவன் அதெல்லாம் பண்ணலன்னா அவன் ஸ்தேனனா? அதெல்லாம் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. அந்த
அந்த கர்மாவை பண்ணி கர்ம பலத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கலைனால் அப்படின்னா இந்த சாத்விக தியாகம்னு ஒண்ணு இருக்க கடைசியில இதுலயே 26வது ஸ்லோகத்துல வருது. பாஷ்யக்காரர் எழுதியிருக்காரு அந்த சாத்விக தியாகத்தை. ஓஹோ, இதுலயே பின்னாடி வருது. சரி, ஓகே. 26வது ஸ்லோகம் புத்தகம் இருந்தா எடுத்து பார்க்கலாம். சரி. பாஷ்யக்காரர் சேர்த்த பங்கிலேயே இருக்கு நம்ம பண்ற சாத்விக தியாகம். அதுல சரி, ஓகே ஓகே. பாஷ்யக்காரருடைய பங்கி, பகவத்கீதா பாஷ்ய பங்கிலேயே இருக்கு நம்ம பண்ணக்கூடிய சாத்விக தியாகம். சரி, எடுக்கல. கீதா பாஷ்ய பங்கி தான் சாத்விக தியாகம். சரி, மேல போலாமா? யஜ்ஞசிட்டாசனஸ்தந்தः முச்சந்தே சர்வகில்பிஷைஹி தேது அகம் புஞ்சதே பாபாக ஏ பஜந்தி ஆத்மகாரணா. எவன் ஒருவன் ஆத்மகாரணாத்து தனக்கு தானாகவே தானே வாழணும் தானே அனுபவிக்கணும்னு எவன் ஒருத்தன் இந்த வீட்டுல என்ன அடுப்புல பானையை ஏத்தி சமைக்கிறானோ தேது அகம் புஞ்சதே பாபாக தே பாப்பாக ஏ பாப்பாக அவன் கேவலம் பாபி. அவன் தானே சாப்பிடணும் தானே வாழணும்னு நினைச்சிட்டு எவன் ஒருத்தன் பண்றானோ அவன் என்னத்தை சாப்பிட்றான்னா தேவர்களால விளைவிக்கப்பட்டதான இந்த அன்னத்தை அவன் சமைக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் அன்னத்தை சமைக்கல, பாபத்தை சமைச்சு பாபத்தையே சாப்பிடுறான். அதனால என்னன்னா யஜ்ஞசிட்டாசனஸ்தந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷை. கில்பிஷம்னா பாபம், முச்சந்தே சர்வ கில்பி எல்லா பாபங்கள்னாலே விடுபடுறான். யாருன்னால் நான் ஏற்கனவே எப்படி நாங்க லோகோபகாரார்த்தமாக தேவதாராதனமார்த்தமாக எவனொத்தன் அந்த யஜ்யம்ங்கிறது எஜ தேவ பூஜாங்கிற அர்த்தத்துல சொல்லப்பட்டது. இங்க பஞ்சமகாயஜ்யம் யாராருக்கு எங்கெங்க உண்டோ மொத்தமான திரைவர்ணிகாலிக பஞ்சமகாயஜ்யத்துல அதிகாரம் தது அதிரிக்தமான வர்ணங்கள்லாம் இருக்கொள்ளி அவளுக்கு அவாவாதான விகித கர்மாக்கள் என்ன அது அவளுக்கு யஜ்யமே. அது யஜ்ய சப்தத்தினால அதை சொல்லலைன்னாக்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவ இவாளுடையதான சௌகரியத்துக்காக ஏற்பட்டதான பல காரியங்கள் அவ தான் பண்ணித்தரா. இப்போ வீட்டுல இவனுக்கு நெல் வேணும்னா இந்த நல்ல உற்பத்தி பண்ணி கொடுக்கூடியதான பாதி காரியம் அவளுக்கு மேல இருக்கு. அதனால என்னன்னா யஜ்யத்துல அக்னியில இந்த திரேதாக்னியில இந்த புரோடாசாதி ரூபங்களாகவோ இஷ்டிபசு சோம ரூபங்களாகவோ இவன் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு பகலவிதமான உபகாரமும் பண்ணி தரத்தினால இவாளுக்கு அந்த யஜ்யத்துல பண்ணின காரியம் என்ன அனங்கலுப்தான்னு வேத்த பின்னாடி வருது. அதனால யஜ்யத்துக்கு சாட்சாதா இருந்தாலும் சாட்சாத்தாக உபகாரகமா இருக்கக்கூடியதான சகல வஸ்து இவன் தான் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால அந்த யஜ்ய பலன் அவளுக்கு போய் சேர்றது. அதே மாதிரி ராஜசோயாகும் ராஜன்யை தவிர வேற யாரும் பண்ணக்கூடாது. ஆனாலும் பிராமணால் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா ராஜன்யனாக இருந்தவன் பண்ணக்கூடியதான அந்த ராஜசோயகம் யாகத்துக்கு பண்ணி வைக்கிறவனுக்கே அந்த பலன் உண்டு. அது லோகத்துல லோக பிரஜைகளுக்கும் அந்த பலன். அதாவது எதுக்குன்னா சிலருக்கு தான் சில கர்மா விகிதம். நான் இந்த உத்தமமான ஜாதியில இருக்கேன் எனக்கு எல்லா கர்மா விகிதம் அப்படி கிடையாது. சிலருக்கு சில கர்மா விகிதம். அந்த விகித கர்மாவை யார் பண்றான்னு அவனே பகவானால சொல்லப்பட்டதான அந்த யஜ்யத்தை யதாவத்தாக அனுஷ்டானம் பண்ணினவனாக ஆறான். சுத்ரசாது கலிசாது. அதனால அவளால செய்யக்கூடியதான கர்மா அவ விடாது இன்னும் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு இந்த வயத்து நிறைய சாப்பாடு கிடைக்கிறது. அப்படி பண்ணல என்னால் இந்த கிருஷிய கஷேத்திரத்துல அவ பண்ணலன்னா நமக்கு வயர் நடை. ஆனால் அவ ரொம்ப நல்லவா, அவ காரியத்தைப்பட்டா நாம தான் நம்ம காரியத்தை பண்ணாத விட்டுட்டு இருக்கோம். அதனால யஜ்யசிட்டாசனா அவளுக்கு விகிதமான இந்த யஜ்ய கர்மானுஷ்டானங்கள் அவ பண்றதுனாலையும் அவள்னாலே தேவர்களுக்கு யார் இந்த அன்னபானாதிகள் இந்த சகல உபச்சாரங்களை நமக்கு கொடுத்தாலும் இந்த பூமண்டலத்துல அவளுக்கே திரும்பி யஜ்ஞசிஷ்ட அசினா யஜ்யங்களே அவளுக்கு கொடுத்து மிந்ததாக இருக்கக்கூடியதான எந்த வஸ்துவை அசினகா சாப்பிடக்கூடியதான சந்துக்களா யார் இருக்காளோ சர்வகில்பிஷி அவர்களுக்கு எல்லா பாபமும் விட்டு போறது. எல்லா பாபத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆயிடுறார்கள். அதனால என்னன்னா பகவானால கொடுக்கப்பட்ட தொதீயம் வஸ்து கோவிந்த துப்பியமேவ சமர்ப்பியதேன்னு சொல்ற மாதிரி அவனிடத்துல சமர்ப்பிச்சுட்டு சமர்ப்பிக்கப்பட்டவ பிரதிபத்தி கர்மான்னு ஒரு கர்மா. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோமானால் என்ன யாகத்துல கூட ஒரு குப்பத்தொட்டின்னு ஒண்ணு இருக்கும். என்ன விகிதஸ்ய ஆகீர்ணகரஸ்ய என்ன உபயுக்தஸ்ய ஆகீர்ணகரஸ்ய விகித தேசே பிரக்ஷேபா பிரதிபத்தி கர்மா. பகவானால விதிக்கப்பட்டது யஜ்யங்களுக்கு செய்யப்பட்டது. யஜ்யம் செய்யப்பட்ட உடனே அது மிச்சம் என்ன இருக்கோ ஏது இருக்கோ அதை என்ன பண்ணணும்னா குப்பையா இருந்தா குப்பை தொட்டியில போடணும். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது பகவானுக்கான நிவேதனம் பண்ணப்பட்டதான என்ன சாப்பிடக்கூடிய வஸ்து இருக்கோ சாப்பிடக்கூடிய இடத்துல கொண்டு போடணும். மனுஷன் சாப்பிடறாருந்தா மனுஷனுடைய வயத்துக்குள்ள போடணும். அதுதான் பிரதிபத்தி கர்மா. அதனால என்னன்னா நம்ம சாப்பிடுறது நம்ம பசி அடக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. பகவானுக்கு பண்ணப்பட்டதான அந்த விஷயத்தை பிரதிபத்தி கர்மாவாக தூக்கி நம்ம என்ன பண்றோம் நம்ம வாய்க்குள்ள போட்டு வயத்துக்குள்ள சேர்க்கிறோம். பிரதிபத்தி கர்மா அதுவும் யாக ரூபம். அது அதனால என்னன்னா அனாத பூர்வம்னு சொல்லியிருக்கேங்க.
அதனால என்னன்னா பிராணாக்னி ஹோத்திரம்ங்கிறது ஒரு யஜ்ஞ கர்மா. அது அந்த யஜ்ஞ கர்மா பிராணாக்னி ஹோத்திரத்தை நம்ம பண்றதுனால பிரதிபத்தி கர்மா பண்றோம். பகவானுக்கு இந்த யஜ்ஞசிஷ்டமான இந்த அன்னத்தை சாப்பிடுறதுங்கிறது பிரதிபத்தி கர்மா ரூபமாக நம்ம சாப்பிடுறோமே தவிர நம்ம பசி போக்குறதுக்காக சாப்பிடுறதா நன்றி சாப்பிடக்கூடாது. அப்படி பண்றதுதான் கர்மயோகம். இது இஷ்டான் போகான் ஹி போதேவா தாஸ்கந்தே. ஓகே, இதாயிடுதா? இன்னைக்கு டைம் இருக்கா? மேல போயிடலாமா? போலாம் மகோதயா. ஓகே. அன்னாத் பவந்தி பூதானி எப்படி நாம பஞ்சாக்னி வித்யன் நடுவுல முன்னாடி சொன்னேன் பாருங்க, எப்படி ரொட்டேஷன் என்னென்னமா வருது பாருங்க. இது இந்த ஸ்லோகத்துல சொல்ற பாருங்க. அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தை சாப்பிட்டு அதுல இருந்து பூதங்கள் உண்டாருது. என்ன அன்னம் எங்க இருந்து உண்டா? பர்ஜன்யாத் அன்னம். மழை பெஞ்சாதான் அன்னம் உண்டாருது. சரி, மழை எங்க இருந்து உண்டா? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. யஜ்ஞா கர்மசம். யஜ்ஞம் இங்க என்னன்னா, இங்க பூலோகத்துல மனுஷாளுக்கு யாருக்கு கர்மா விதிச்சிருக்கோ அவளால பண்ணக்கூடியது எர்மா. அதனால என்னன்னா, பூலோகத்துல இருக்கக்கூடிய மனுஷன் ஒழுங்கா கர்மாவை பண்ணாதான் மேலோகத்துல இருக்கக்கூடியதான தேவர்கள் நமக்கு காலத்துல மழையை பொழிவிப்பா. மழையை பொழிவிச்சாதான் என்ன அன்னம் உண்டாகும். அன்னம் உண்டானாதான் இங்க இருக்கக்கூடியதான ஜந்துக்கள் எல்லாமே வயர் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா சுக சமிருத்தியா இருப்பா. சரி, யஜ்ஞ கர்ம சமுத்வா சொல்லிவிட்ட. இந்த கர்ம யஜ்யமானது கர்மாவிலேருந்து உண்டாச்சு. கர்மா யாருன்னா கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மான்னா என்னன்னா அது பரபிரம்மத்தில இருந்து உண்டாருது. உத்பவம் வித்தி. கர்மோத்பவம். கர்மாங்கிறது பகவானிடத்துல இருந்து சாட்சாத்தாக உண்டாரு. கர்மாங்கிறது ஆக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆக்ஷன் என்னன்னா பகவத் அவனை பிரீத்தி பண்ணக்கூடியதான ஆக்ஷன். என்ன வித்தி பிரம்ம அக்ஷர சமுத். சரி, அந்த பிரம்மம்னா என்னன்னு அக்ஷரம். அக்ஷரம் அவ்யக்தம் மகத்து. அந்த உங்களுக்கு 24 தத்துவம் ஏற்கனவே வாசிச்சிருக்கா? எல்லாம் தெரியுமோ இல்லையோ? ஹலோ, பிரகிருதி மகத்து அக்ஷரம் மத்தெல்லாம் சப்தங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அக்ஷரம்ங்கிறது என்னன்னா அழிவற்றதான இந்த பிரகிருதி மண்டலம்னு சேர்க்கலாம். என்ன அக்ஷரம்? அக்ஷரம் அவ்யக்தம் அக்ஷரம். அதுக்கு மேல இருந்து மகத்து. மகத்துல இருந்து உங்களுக்கு அக்ஷரம் அவ்யக்தம் மகத். ஆமா, அது அந்த அக்ஷரம் தான் இந்த நான் கர்மா பகவானுடையதான ஒரு சரீரமா அக்ஷரமா நான் இருந்துருக்கேன்னு சொல்றது. பிரம்ம அக்ஷர சமுத்பவம். பிரம்மங்கிறது என்னன்னா அக்ஷரத்துல இருந்து அழிவற்றத்துல இருந்து ஒரு இருக்கக்கூடியது இருந்தது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. அதனால என்னன்னா எங்கேயும் பிரம்மம் இல்லாத ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டோம்னா சர்வகதம். பிரம்மம் இல்லாத ஒரு இடமும் கிடையாது. நம்ம நினைச்சுட்டு நம்ம காலால பூமியை மிதிக்கிறோமே, என்னன்னா இந்த பூமிங்கிறது யாருன்னா அது பிரம்மத்தினுடையதான ஒரு பார்ட். அதுலதான் நாமளும் ஒரு பார்ட்டா இருந்துட்டு என்ன பண்றோம், அந்த பூமி மேல காலை வச்சுருக்கோம். பிரம்மத்து மேல நம்ம காலை வைக்கிறோம்னா ஒரு பிரம்மம் இன்னொரு பிரம்மத்தை என்ன பண்றது, காலால உதைக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கேன். அந்த பூமாதேவிக்கு அதே மாதிரி ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கேன். அதனால என்னன்னா அதுக்கு அதனுடையதான ஒரு ஸ்வரூப விசேஷம். அதனால கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்ம அக்ஷர சமுத்பவம். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம. அதனால என்னன்னா நித்தியம் யக்கி. அதனால இந்த உலகத்துல அவனை விட்டா வேற வழி இல்லை. நான் நினைச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு நான் தனியா போறேன்னு அப்படின்னு நம்ம போக முடியுமா? நான் ஏரோப்ளேன்ல தனியா இந்த பூமியை விட்டு அனண்ட மண்டலத்தை விட்டேன். அந்த என்டையர் மில்கி வே என்டையர் யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு அவனுடைய சரீரம் அது. அதனால நான் இந்த இடத்த விட்டு மில்கி வே விட்டு நான் அனண்ட போறேன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது. நம்ம இச்சையில நம்ம ஒண்ணுமே போக முடியாது. அதுக்குதான் ஆகர்ஷண சக்தி இருக்கு. இந்த ஆகர்ஷண சக்தி தான் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறது. பூமி அந்தரத்துல தொங்குறதான்னா அது ஆகர்ஷண சக்தியினால அவனுடைய சரீரத்துக்குள்ள ஒரு பார்ட்டா நிக்கிறது. எப்படி நம்ம சரீரத்தை சரீரமா ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் பகவான், அவருடைய ஒரு பாடிமெண்ட். அதுல ஒன்னொன்னு இந்த பூமண்டலங்கள் இதந்த மந்தாந்திரம் அந்த கோச்சரன்னு சொல்றது இல்ல. ஆளவந்தாரு சொல்றேன். ஒரு அத்திக்காயை வெட்டி அது பொறுக்க பார்த்தோம்னா அத்திக்கா மாதிரி பல அத்திக்கா உள்ளுக்குள்ள வேற வேறையா இருந்துருக்கும். அத்திக்கா மாதிரியே ஷேப்ல இருந்துருக்கும். ஆயிரக்கணக்கில் வேற இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த அண்டமண்டாந்திரங்கள்லாம் அந்த அனந்த கோச்சரம் இருக்கனால எத்தனை இருக்கு, எத்தனை அண்டங்கள் இருக்கு, எத்தனை அண்டம் போயிருக்குன்னு நம்ம இது வரைக்கும் கணக்கு பண்ண முடியாத அண்டம் சராசரங்கள் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அவனுடையதான சரீரத்துக்குள்ள அத்தனையும் இருந்துருக்குங்கிறதாக ஏதாவது வேதாந்தம் சொல்றது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். இந்த ஒரு சர்வைவல் இருக்கு பாருங்க. நான் ஆரம்பிச்சு வச்ச பகுஸ்யாம் பிரஜாயேதி சதபோதப்பிதா சதபுத்தா இதகம் சர்வம் சிருஜத யதிதங்கிஞ்சா தத் திருஷ்டுவா ததேவானு பிராவிச்சது சத்யத்யச்சா பவது நிருப்தஞ்சா நிருப்தஞ்சான்னு தாதா யதா பூர்வம கல்பயது. அதுபடியாக முன்ன இருந்த மாதிரி நான் இதா மாதிரி சிட்டிச்சேன் பாருங்க. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான் அனுவர்த்தியதி. நான் சொன்ன இந்த ரூல்ஸை யாரு ஒபே பண்ணலையோ, எவன் ஃபாலோ பண்ணலையோ அவன் யாருன்னா அகாயு இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவ. அவன் எதுக்குன்னா
அகாயுஹு, அகமே ஆயு, அகம்னா பாபம், பாவமே அவனுக்கு வயசு. இந்திரியாராம, அவன் இந்திரியமுகத்தினுடையதான சுகத்துக்காகவே, இந்திரியத்தினுடையதான ஒரு காமேச்சைக்காகவே வாழறதாக ஆயிடும். இது மோகம், அவன்தான் மோகம். பார்த்த சஜீவி மோகம் பார்த்த. அவன் எப்படி ஜீவரான்னா பாப வியாபியாவே, பாபமாவே பாவியாவே இருந்துட்டு அவன் ஜீவிக்கிறான்பா. நான் சொன்ன காரியத்தை எந்த மாதிரி முக்த சங்கனா இருந்துட்டு பலத்துல ஆசை இல்லாமல் அவனுக்கு விதிக்கப்பட்டதான விதி நிஷேதங்களை யதாவத்தாக அனுஷ்டிக்கிறவனுக்கு இந்த பாபங்கள் எதுவும் வரதில்லை. அப்படி பண்ணலைன்னா பாபியா பாவமாவே இருக்கான். பாபோ பகுதி. அதனால என்ன, எஸ்து ஆத்மரதிரேவசியா, எவன் தன்னையே தனக்கே தற்குறியாவே இருந்துட்டு இருக்கானோ, ஆத்திரமான தான் சிப்து நிறைய ஷாட்டா போறோன்னு எவன் இருக்கானோ, ஆத்மன்யேவச்ச சந்துஷ்டா, அவன் தன்னுடைய ஆத்மாவுக்குள்ளேயே தன்னுடைய தான் ஆத்மாவிலேயே திருப்தி அடைஞ்சுட்டு தஸ்யகாரியம் நவித்தது. அவனுக்கு லோகோபகாரகமா செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே இருக்காது. அப்படி லோகோபகாரகமா அவன் செய்யலைன்னால் அவன் உலகத்துல அவனை என்ன பண்ண மாட்டான். உலகத்துல இருக்கார் மனுஷால அவன் ஒண்ணு ஒரு வருத்தி அவர் வஸ்துவா கருத மாட்டான். நைவதஸ்ய கிருதேனார்த்த, அவன் எதானும் பண்ணினால் அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, மற்றவாளுக்கும் இல்லை. நாக்கிருத்தையே நேக வித்தியது. அவன் எதுவும் செய்யாப்பனா கூட உலகத்தை அதனால ஒண்ணும் வரப்போறது இல்லை. என்ன செய்யாதவருக்குன்னு தனக்காக செஞ்சுக்க போறான். அவன் எதானு செஞ்சினதுனால உலகத்தை அதனால மாறுபட வரப்போறதுன்னா அவனால எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்லை. நஜாஸ்த சர்வபோதேஷு கச்சுத, அவனை ஒரு லோக்கல்ல ஒரு என்டிட்டியாகவே அவன் என்ன பண்ண மாட்டா, ஒரு வஸ்துவாவே கருத முடியாதான ஒரு பாவியா இருந்துட்டு இருப்போம். கருதுவானா என்னன்னா ஒரு அவாய்டபிளாகவா ஒரு விளக்க வேண்டிய வஸ்துவாதான் அவனை கருதுவாள். ஒரு உலகத்துல அவன் என்ன பண்ண மாட்டான், இந்த மாதிரி சொன்ன ரீதியில எவன் இல்லையோ அவனை உலகத்துல ஒரு வஸ்துவாவே கருத மாட்டான். நஜாஸ்த சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்தம் வியவாசி, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான் எல்லா பூதங்களோடையும் அவனுக்கு எந்த விதமான மாறுபாடுதலும் வித்தியாசமும் இல்லாத ஏதோ கல்லு மண்ணு இருக்கா மாதிரி அவன் இருந்துட்டு இருப்பான். தவிர அவனால உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உலகத்தினால அவனுக்குனால உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னா உலகத்துக்கும் அவன் எந்த விதத்திலையும் பிரயோஜனப்பட மாட்டான். அதனால என்ன பண்ணுன்னா தஸ்மாத சக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரம். அதனால என்ன பண்றேன், அசக்தானா நீ செய்யக்கூடிய யஜ்ய கர்மாவில பலன் ஆசைப்படாமல் நீ எப்பவுமே காரியத்தை ஒழுங்காக பண்ணுப்பா. அசக்தோகி ஆச்சரன் கர்ம, அதுல ஆசைப்படாமல் நீ உன்னுடைய கர்மாவை பண்ணிட்டு பரமாப்னோதி பூருஷா, பிரம்மவிதா ஆப்னோதி பரம்னு வேதம் சொல்றது. பரம் பிரம்ம ஆப்னோதி யாரு, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததான் வேதம் சொல்லிட்டு போறது. அதனால என்னன்னா எப்பேற்பட்டவன்னா அந்த பரபிரம்மத்தை அடைவான். யாருன்னா அசக்தோ கியாச்சரன், கர்மத்தை அதாவது யஜ்ய கர்மாவை செய்யக்கூடியதான பலனை ஆசை இல்லாமல் எவன் பண்ணிட்டு இருக்கானோ பரம் அந்த பரமாத்மாவை ஆப்னோதி சந்தோஷமா அடைவான். அது யாருன்னா கர்மணேவிக சம்சித்தி மாஸ்திதா, நான் சொன்ன மாதிரி நான் இந்த கர்மாவை பண்ணிட்டுதான் உலகத்துல எல்லாரும் நல்லத்தை அடைவான்னு அவனுக்கு சொல்லிட்டேன். நான் சொன்னது மாத்திரம் இல்லை, இதே மாதிரி திருஷ்டாந்தம் சொல்ல பாரு. ஜனகர்கள்லாம் என்ன பண்ணாருன்னா, ஜனகர் ஒரு பிரம்ம ஜானி. அவர் பிரம்ம ஜானியா இருந்தாலும் கூட அவர் ஞானத்தினாலேயே சர்ந்தரா இருந்தாலும் கூட கர்மணேவிகதம் சித்தி கர்மயோகத்தை தான் பண்ணின இருப்பார். ஆஸ்திதா ஜனகாதேயா, ஏன் லோக சங்கிரகமேவாப்பி, லோகத்துல யாராரு என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரெண்டு காலாலதான் நடக்கணும். நான் தலையால நடக்கிறேன்னு வித்தியாசமா யாரும் பண்ண மாட்டா. அப்பேற்பட்டவாள் நான் ராஜாவா இருக்கேனேன்னு நான் தலையால நடக்கலாமா, நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். அவர் ஞானியா இருந்தாலும் கூட மற்ற ஜனங்கள் எப்படி கர்மாவை அனுஷ்டிக்கிறாளோ அவளை மாதிரியே லோகத்துல இருந்துகிண்டு அவளை மாதிரியே கர்மானுஷ்டாங்கனுக்கு பிடிண்டு சம்பஷன் கர்த்தும் இருக்கசி சங்கிரகமேவா. அதனால ஜனகாதி ஞானிகள் கூட எப்படி என்ன கர்மபலத்துல ஆசை இல்லாமல் அசக்தனாக கொண்டு கர்மாவையே செஞ்சார்களோ அதே மாதிரி நீ கூட இந்த கர்மயோகத்தையே பண்ணி என்ன கர்மபலத்துல ஆசை இல்லாமல் நீ என்ன பண்ணுவாய், இந்த கர்மயோகத்தையே பண்ணுவாய். அதனால கர்மயோகத்தை பண்ணணுங்கிறது உனக்கு ராஜன்யனா இருக்கக்கூடிய அவனுடைய கர்த்தவியான தர்மஸ்தாபனத்துக்காக யுத்த பூமியில நீ பண்ணக்கூடிய கர்த்தவியம் என்னவோ அதை பண்ணுப்பா அப்படின்னார். அதுக்கு மேல உலகத்துல பெரியவா என்ன பண்றாளோ, இப்போ ராஜா தப்பு பண்ணானா ஜனங்கள் பிரஜை என்ன பண்ண மாட்டாங்க, அவனே வாங்கிட்டு போறான் 100 ரூபாய் கடன் லஞ்சம் வாங்கினானா 1000 ரூபாய் வாங்கினா என்ன தப்புன்னு உலகத்துல எல்லாரும் நினைக்கிறது இல்லையா. அததான் இங்கேயும் சொல்றேன். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்தை தேவ இது. பெரியவாளா இருந்துட்டு இருக்காளோ உலகத்துக்கு மதிப்பா இருக்கக்கூடிய வாழ் யாரோ அவ என்ன பண்றாளோ அதையேதான் மத்தவாளும் பண்றா. செயற் பிரமாணம்ங்கிறது அவர்களுக்கு இதுதான் நல்லது இதுதான் பிரமாணம்னு எதை நினைச்சுட்டு இருக்காளோ லோகஸ்தன் வர்த்ததே மத்தவாள் அதே இதை பண்றான். அவன் நல்லது பண்ணான்னா கீழே இருக்கிறவன் நல்லது பண்றான், அவன் தப்பு பண்ணான்னா அவன் 10 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்னா 100 ரூபா வாங்கிறது கஷ்டப்படாது, மனசுல துக்கப்படாது வாங்குவான். இது உலகத்துல வழக்கம் இது. அதனால நான் என்ன சொல்றேன், ஜனகாதிகள் பெரியவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணினார், பெரியவாளா இருக்கக்கூடியவா கர்மானுஷ்டானம் பண்ணினா கர்மயோகம் பண்ணினா, பெரியவா பண்ணின கர்மயோகத்தை
நாம கூட என்ன பண்ணணும், அவளை அனுசரிச்சு நாமளும் அதையே தான் பண்ணணும். அதுக்கு மேல பாரு, நானே இந்த கர்ம யோகத்தை தான் பண்றேன். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருலோகே கஷ்டம். எனக்கு ஒண்ணு இந்த உலகத்துல வந்ததுனால எனக்கு அடைய போறது, அடையாத ஆசை எதுவும் பாக்கி இருக்கான்னா அவாப்த சமத்த காமனவன் என்ன, நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையேவ கர்மணி. நான் கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு வைஷ்யனாக ஒரு மாடு மேய்க்கிறவனாக அந்த வம்சத்துல இருந்துன்னு நானும் மாடு மேய்க்கிறேன் பாரு. நான் தான் சர்வஜன் பரமாத்மா என்ன பூலோகத்துல வந்திருக்கேன் அப்படி நினைச்ச மாத்திரம் எல்லாத்தையும் பண்ணலாமேன்னு கேட்டோம்னால் நான் கூட என்ன பண்றேன், அதே என்னுடைய கோனாருக்கு என்ன உண்டோ அந்த கர்த்தவியமா மாடு மேய்க்கிறேன் பாரு. நான் சர்வஜனா இருந்துட்டு எல்லாத்தையும் என்கிட்ட அடையாத வஸ்து என்கிட்ட எதுவும் இல்லை. நானவாப்தம் அவாப்தவியம், இது வரைக்கும் அடையாத எதுவும் இல்லை. எது நினைச்ச உடனே நினைச்ச மாத்திரத்தில் அடையக்கூடியவன் நான் என்ன. அசம்சாயாம் தப்பிரத்தியம் பூதே தப்பிரத்தியம் மாசம்சாயாம் தப்பிரத்தியம் நானவாப்தம் அவாப்தவியம். அப்படி இருந்து கூட நானே என்ன பண்றேன், இந்த இடத்துலதான் பகவானே நானே கர்மயோகத்தை பண்றேன்னு சொல்றாருங்க. மத்த இடத்துல சொல்லல. ஆனால் கர்மயோகம் எல்லாத்தையோட ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சொல்றாருங்க. ஜதிக்கயம் நவர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திர மமவர்த்மானுவர்த்தந்து. நான் இந்த கர்மயோகத்தை பண்ணலைனால் எதிக்கயம் நவர்த்தேயம் கர்மணி, நான் இந்த கர்மயோகத்துல செய்யாமல் இருந்தேன் ஆனால் என்ன அதந்திரிதா சோம்பேறித்தனம். ஹலோ சுவாமி, ஒரு விஷயம். அந்த 22வது ஸ்லோகத்துல நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திஷு லோகேஷு கிஞ்சனன்னு வருத. அதுல உத்தரார்த்தத்துல வர்த்த ஏவச்ச கர்மணி, அது வர்த்தே ஏவ தந்தியில வர்த்த ஏவன்னு வருது. அது ஏகாரம் அயாதேசம் வந்து யலோபம் வந்து சந்தியில வர்த்த ஏவன்னு வருது. ஹலி சர்வேஷாங்கிறதுனால யலோபம் அப்புறம் வர்த்தே ஏவ வர்த்தையு அடுத்தாப்ப ஹலி சர்வேஷாங்கிறதுனால அப்ப கோபகோ பூர்வஸ்ய. அதனால என்னன்னா யலோபம் வருது இங்க. கவுமுதி படிச்சுட்டவங்களே சந்தியில ஆயிருக்க. ஆமா. அதை பத்தி அதனாலதான் அந்த சந்தியை பத்தி கேட்டேன். இப்போ வேற ஒண்ணும் இல்ல. சூத்திரம் கூட சொல்லிட்டாங்க. போபகோ பூர்வசி யோசி ஹலி சர்வேஷாம். மேல போலாமா? மௌதயா. யதிக்கயம் நவர்த்தேயம் ஜாது கர்மண் யதந்திரிதா. தந்திரிதனா சோம்பேறிப்பட்டவன், அதந்திரிதனா சோம்பேறித்தனம் இல்லாதவன். என்ன ஜாது கர்மணி எப்பவுமே நவர்த்தேயம் கர்மாவில நான் இல்லை. நதிக்கயம் நவர்த்தேயம் கர்மாவை நான் செய்யாமல் இருந்தேயானால் ஜாது எப்பவானும் அதந்திரிதா கர்மணி சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பவுமே கர்மாவில நவர்த்தேயம் மமவர்த்மானுவர்த்தன். நான் என்னன்னா சோம்பேறித்தனமும் இல்லாமல் எல்லாமும் பண்ணிட்டு நானே இந்த கர்மாவை பண்ணாமல் இருந்தால் என்னது உதாசீனாக சோம்பேறித்தனமாகவும் ஒவ்வொரு சமயம் கர்மா நட்டத்தினாலத்திலே நினைக்காமல் நானே விட்டிருந்தேனால், கர்மானுஷ்டானத்திலே நிலைக்காமல் நானே இருந்தால் அப்ப என்ன ஆகும்னா மமவர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. நான் என்ன பண்றேனோ என்ன மாதிரி என்ன பண்ண நானே சீட்டாட்டம் விட்டுட்டேன்னா கெடுத்தாப்புல என் பக்கத்துல உட்காந்துருக்கா. எனக்கு மேல நான் 2 மணி நேரம் பொழுது போறதுக்கு சீட்டாட்டம் விளையாடினா பக்கத்துல இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணுவான், 4 பூங்க விளையாடிட்டு இருப்போம். 24 மணி, நான் 8 மணி நேரம் விளையாடினா அந்த 24 மணி நேரம் விளையாடும் இல்லையா? அது மாதிரி நானே கர்மாவை பண்ணாது இருந்தால் நான் வந்து மாடு மேய்க்கிறவனா பிறந்துட்டேன். நான் மாடு மேய்ச்சுருக்கேன் பாரு, கோபனாக இருந்தேன். சுதீர் போக்தா முதல் சொல்ல கோபாலந்தனா கீதாமிருதம். அதனால நான் கோபாலநந்தனா, நானே கோபாலனாக இருந்து நானே கோபாலனம் பண்றேன் பாரு. அதனாலதான் பண்றேன் பாரு. நான் வெறும் வீட்டுல உட்காந்துருந்தா எனக்கு அம்மா என்ன பண்றான், வெண்ணெய் எடுத்து வாயில வச்சு ஊட்டி விடுவோம். அப்படி நான் பண்ணல. நானே எனக்கு வண்ண உரியில ஏறி திருட்டுதனமா வேணாலும் எடுத்துக்கிறேன் பாரு. அப்படித்தான் நான் எடுத்துப்பேன். ஏன் எடுத்துக்கிறேன்னா மத்தவெல்லாம் பண்ற காரியத்தை நான் பண்ணி ஆகணும், நானும் பண்ணித்தான் ஆகணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பிரதிஜை, ஆத்மானம் மனுஷம் பண்ணே நாங்க ராமனா இருக்கச்சே சொன்னேன். நான் மனுஷனா என்ன உண்டு அந்த காரியத்தான் பண்றேன். அதனால ராமன் இத்தனையும் தெரிஞ்சவர் 14 வருஷம் பாட்டுக்கு போனார், பொய்மான்னா அவனுக்கே தெரியாதான்னு புரியாதபடி கேள்வி கேட்கிறான். அவருடைய பிரதிஜை தெரியாது இப்ப இருக்கக்கூடியவா. அதனால மமவர்த்மானுவர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வதாக. என்னையே ஃபாலோ பண்ணிட்டு அவளும் பிசாத உட்காந்துருவா, நான் பிசாத உட்காந்துருந்தால் இப்படி உட்காந்துருந்தா என்ன அப்பனால எல்லாரும் உட்கார்ந்தா பிசாது முட்டை உட்காந்துருந்தா என்ன போறது,
தப்பான அப்படின்னா உச்சீதேயுமே லோகா நகுரியாம். இந்த லோகத்தினுடையதான ஒரு வியவஸ்தைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, டெய்லி ரொட்டீன் யூஸ்வல்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது சுத்தமா என்ன ஆயிடும், ஒண்ணு வேலைக்கு ஆகாத போயிடும். உச்சீதேயு கலங்கி போயிடும். இமே லோகா இந்த உலகமே கலங்கி போய் நகுரியாம். நான் என் வேலையை செய்யல, நான் ஒத்தந்தான் என்ன பண்றேன், என்னது ஏகச்சக்கரமே கதுரம் வாதத்ராஜி கதிம் விபோ நரிஷ்யதி நவ்யததே நாஸ்யாக்ஷோ யாத்து சஜ்ஜதி. அங்க இடத்துல சொல்ற அமீ வாச்சம் அங்க சூரிய நமஸ்கார பிரஷ்னத்துல நான் தான் இந்த உலகத்தை இந்த சூரியனை கரெக்டா அந்தந்த இடத்துல கரெக்டா சூரிய சந்திராலாம் ஆட்டியாவாவா காரியத்தை வீடாஸ்மா அந்த காரியத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்ப்பா. நான் அந்த காரியத்தை சூரிய சந்திரன் கார்த்தால அந்த 6 மணிக்கு உதிக்கலன்னா கிழக்க சூரியன் ஓகே. உத்சீதே ருமாலோக. ஆனா இந்த உலகத்தினுடையதான பழக்க வழக்கங்கள்லாம் அடியோடு கெட்டு போகும். நானே இந்த வேலையை செய்யாத கர்மயோகத்தை பண்ணாக இருந்தால் கெட்டு போகும்னா எப்படி போகும்னா சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபகன்யாம் இமா பிரஜா. இந்த பிரஜைகளை அழிக்கிறதுக்கு நானே காரணமாயிடுவேன். மேலும் சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் காதுல விடுறதோ இல்லையோ, விழுது விழுது மோதயா விழுது. சங்கரஸ்ய கர்த்தாஸ்யான்னு என்னன்னா சங்கரம்னா மிக்ஸ்அப்னு அர்த்தம். இந்த உலகத்துல வர்ண சங்கரம்ங்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு நெல்லுலயே ஒரிஜினலா இருந்த நெல்லு எத்தனையோ மிக்ஸ்அப் பண்ணி எத்தனையோ அந்த புலிநேஷன்ல மாத்தி இதுல இருக்கிறது அதுல மாத்தி என்னென்ன புதுசு புதுசா உண்டாக்குறான். இப்ப இந்த என்னது பிடி கத்திரிக்காய், பிடி கத்திரிக்காய் பொட்டானிக்கலி டெர்மினேட்டட் கத்திரிக்காய் நிறைய பயோடெக்னிக்கல் பொட்டானிக்கலி டெர்மினேட்டட். அது இல்ல பிடி இஸ் பயோடெக்னிக்கல். அந்த கத்திரிக்காய்க்கு வேற போட்டா முளைக்காது. அது விரையில இருந்து முளைக்காத கத்திரிக்காது. அவன் மறுபடியும் அவனே தான் உண்டாக்கணும். அதுக்கு உண்டாக்கி ஒன்ஸ் அதுக்கு போயிட்டோம்னா அவன் அமெரிக்காட்ட தான் இனிமே வேற வாங்கினா அவன் கொடுத்தாதான் சாப்பாடுங்கிற நிலைமை நமக்கு வரும். அதுக்கு இது வாங்கிட்டோம்னா ஓகே உச்சேதே. ஆனால் என்னன்னா இந்த உலகத்துல மாறுபாடுகளுக்கும் மாற்றுதலுக்கும் அத்தனைக்கும் நானே முதல் காரணம் ஆயிடுவேன். அதனால நான் என்ன பண்றேன், கர்த்தையேவச்ச கர்மணி, நானே கர்மாவை பண்றேன்ப்பா. நான் ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறது இல்லப்பா. சூரிய சந்திரால முதற்கொண்டு ஏவி விட்டுனா பால சகாலத்துல என்ன இது பண்றான், இந்த மாசம்னா 30 நாள் 15 நாள் பட்சம் 24 மணி நேரம் ஒரு நாள் இத்தியாதி காரியங்கள் எல்லாம் சூரிய சந்திரால கொண்டு நான் காரியங்களை செய்ய வச்சுட்டு இருக்கேன்ப்பா. அதனால என்னன்னா நான் இந்த காரியத்தை செய்யாத ஒரு நாள் சூரியன் உதிக்கலானாலும் ஒரு நாள் என்ன ஆகி போறது, உலகமே அஸ்தமிச்சா மாதிரி ஆகிப்போறது பத்தியா. அத்தனை காரியத்துக்கு நானே கெடுதல் பண்றதுக்கு நானே காரணம் ஆயிடுவேன்ப்பா. அதனால இந்த கெடுதல் பண்றதுன்னு எங்கிட்டக்க வேண்டாங்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன், உலகத்துக்கு எல்லா காரியத்தை பண்ணுங்கிறதுக்காக நானே கர்மயோகத்தை பண்றேன் பாரு அப்படின்னு பகவான் தர்ம யோகத்தை ரொம்ப வசதி சொன்னார். சக்தா கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத. எவ்வளவு இருக்கு? 43 ஸ்லோகம் இதுல. 43. இன்னைக்கு தோட ஆச்சு. என்னாச்சு அப்ப நான் இன்னைக்கு தோட போறேன் இல்லையா? 25 ஸ்லோகம். நாளைக்கே முடிச்சிடலாம் போல இருக்க. ஆமா முடிச்சிடலாம். இன்னைக்கு 25, இன்னைக்கு 24ல முடிச்சிருக்கோம். 24ல முடிச்சிருக்கோம். நாளைக்கு சாட்டர்டே இல்லைன்னாக்க நடுவுல உங்களுக்கு சாட்டர்டே வச்சுக்கலாமா? நாளைக்கு சாட்டர்டே வைக்கலாமே மோதே, எனக்கு ஒண்ணும் இல்ல. மத்தவாளும் கேட்டுக்கோங்க. மத்தவாளை கேட்டுட்டு எப்படி அவளுக்கு சௌரியப்படுமான கேளுங்க. நாளைக்கே கார்த்தால வச்சு நாளைக்கு இந்த 25 ஸ்லோகத்தை முடிச்சா நாளையோட முடிஞ்சு போயிடும். நாளைக்கு வச்சுக்கலாம் சுவாமி. அதான் டவுட் இருந்தா கேளுங்களேன். நாளைக்கு வச்சுக்கலாம். நாளைக்கு வச்சுக்கலாம். அசைன்மெண்ட் இப்ப இந்த 25 ஸ்லோகத்தினுடையதான முதல்ல என்ன சொன்னார், கர்மயோகத்தை பத்தினதான வசதியை சொன்னார். கர்மயோகம் ஏன் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கடுத்தாப்புல என்னன்னாக்க ஞான யோகம் கர்மயோகத்தை ரெண்டுத்தையும் நான் உபதேசம், அதனால உனக்கு கன்ஃபியூஷன் இல்லாத இருக்கிறதுக்காக கர்மயோகத்தை பண்ணுன்னு சொன்னார். இதுல வருஷா என்னன்னு சொன்னாரு, அதை வருஷா ஒரு 5 ஸ்லோகத்துக்கு ஒன்னொன்னா பார்த்து எழுதிட்டு வாங்கலாம். அப்படியே சரி 5 ஸ்லோகத்தை படிச்சுட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு அவதாரிக்கப்பட்டிருக்கா இல்லையா அதுல. ஆமா சரி சுவாமி, அப்படியே பண்ணலாம். இப்ப நான் சொன்னது ஓரளவு புரியுற மாதிரி இருக்கா? இந்த
நல்லா நல்லா புரியுது புரியுது நன்னா நல்லா புரியுது நான் எந்த பாஷ்யத்தையும் இதுல இருக்கக்கூடிய நான் ஸ்லோகார்த்தத்தோட தான் பண்ணினேன். பாஷ்யத்துக்குள்ளேயோ அந்த பாஷ்யத்துக்குள்ளேயும் இந்த பாஷ்யத்தையும் சித்தாந்த பேதம் மத பேதம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடிக்கு ஸ்லோகத்துக்கு மேலெழுந்த வாரியா கருத்தை சொல்லிட்டு போயிருக்கேன். உங்களுக்கு அது சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். பதபதார்த்தம் மாத்திரம் சொல்லிட்டு போயிருக்கேன். இதுக்குள்ள நிறைய கூடார்த்தங்கள் துவனி அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுல. இது நல்லா சரி இருக்கு சுவாமி கரெக்டா. இந்த வரையில் இது சரியா இருக்கு மகோதயா. இந்த வரையில் புரியுது. ம். அவர் சாட்சி பிரகாரம் அவர் 5 ஸ்லோகத்துக்கு ஒரு போர்ஷனா வச்சுட்டு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குறோம். அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கொஸ்டின் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் ஆமா. மாதிரி ஒவ்வொரு டாபிக் ஒன்னொன்னும். அர்ஜுனன் கேட்டது, அப்புறமா அர்ஜுனனுக்கு தெளிவு ஏற்படாது, கிருஷ்ணனுக்கு ஏன் தெளிவு ஏற்படலைன்னு சொன்ன காரணம்ல வரிசையா இருக்கும் இல்லையா? ஆமா 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 சரி கேட்டுதானே பதில் சொல்றாரு. கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்றாரு, கேட்கிறாரு பதில் சொல்றாரு. அதனால இந்த கேள்வி அவளே கொட்டா, நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல. சரி சரி ஓகே. டவுட் இருக்குன்னா கேளுங்க, மறுபடியும் நாளைக்கு கூட கேட்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் நீங்க அவெல்லாம் கேட்டுட்டு மெசேஜ் போடுங்க, நாளைக்கே முடிஞ்சா நாளைக்கே அதை முடிச்சுடலாம். நாளைக்கு முடிச்சிடலாம் சுவாமி. எல்லாருமே வரேங்கிறா, நாளைக்கு முடிச்சிடலாம். சரி ஓகே, மெசேஜ் 11:30 மணிக்கா வச்சுக்கலாம் அப்படியே. நாளைக்கு 11:30 மணி. சரி தன்யாவயம் தன்யாவயம் சுவாமி. அடியான் அடியான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.